போத்தி ஸ்வர்ணமஹால் வழங்கும் கல்யாண மாலையின் கலகலப்பான பட்டிமன்றம். பேராசிரியர் சாலமன் பாப்பையா தலைமையில் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. சாத்தியமா சிரமமா? பெரியோர் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலிலே கூறிக்கொள்கிறேன். கல்யாண மாலை எப்போதுமே தான் நடத்துகிற நிகழ்ச்சிகளிலே ஏதாவது ஒரு சிறப்பான செயலை செய்யும். அது அவர்களுடைய முத்திரை. அது இன்றைக்கு அவங்க ஒரு பெரிய காரியம், ஒரு தலைப்பை ஒன்று போட்டுட்டாங்க. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. மிகப்பெரிய வாக்கியம் இது. இந்த வாக்கியம் இருக்கு பாருங்க, தொடர். இது உலகத்து இதயங்களை எல்லாம் கலக்குகிற ஒரு தொடர். ஏன்னா அதை சொல்லும் போதே என்ன சொல்கிறாங்கன்னா, கீதையிலே 18 அத்தியாயங்கள் இருக்குது. அதில் 2வது அத்தியாயம் சாங்கியா யோகம். சாங்கியா அப்படின்னாலே தத்துவம்னு அர்த்தம். யோகம்னா கலைன்னு சொல்கிறாங்க, தத்துவ கலை. அந்த தத்துவ கலையில் இந்த வாக்கிய தொடரை சொல்கிறார். சரி, இது நெடுங்காலமாக தமிழர்களுக்கு தெரியாமல் இருந்தது. 1961களில் நான் வேலூருக்கு வேலைக்கு போயிருந்தேன். அப்போ தான் நான் முதல் போகிறேன். போகிற போது வீதி கடைகளை அப்படி பார்த்துக்கிட்டே போவேன். இந்த பழைய புத்தக கடைகள் கிடக்கும், அங்கங்கே வீதியில் போட்டிருப்பாங்க. அதில் தேடி பார்ப்பேன். அப்படி பார்த்தபோது நான் முதலில் வாங்கிய புத்தகம் பகவத்கீதை. இன்னும் அந்த புத்தகம் என் இல்லத்தில் இருக்கிறது, இன்னும் இருக்கிறது. அதற்கு பிறகு பாரதியை படிக்கிற பொழுது பாரதி பகவத்கீதையை மொழிபெயர்த்திருக்கிறார். பிறகு மகாத்மா காந்தியை படிக்கிற பொழுது மகாத்மா காந்தி பகவத்கீதையை மொழிபெயர்த்திருக்கிறார். வினோபாவை படிக்க போது அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். கண்ணதாசன் ரொம்ப அருமையாக எழுதியிருக்கிறார். கண்ணதாசன் யார் எழுதலை, எத்தனை பேர் எழுதியிருக்கிறாங்க. காரணம் என்ன? அது அத்தனை பெரிய விஷயம். அது மிகப்பெரிய செய்தி என்பதினாலே, உங்களுக்கும் எனக்குமான ஒரு செய்தி என்பதினாலே, இந்த மனிதத்தை பக்குவப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கருதியதினாலே அந்த மிகப்பெரிய செய்தியை அவர்கள் கொடுத்தார்கள். அதை திரும்ப 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 நான் படித்தது, தொடக்க படித்தது சுவாமி சித்பவானந்தா. அவர் எழுதின புத்தகம் அவர் தான் மொழிபெயர்த்திருந்தார் முதல்ல. நான் பார்த்தது, அதை பார்த்தேன். இப்படி நிறைய பேர், இப்போ ஏராளமான பேர் எழுதியிருக்கிறாங்க. ஆங்கிலத்தில் குவிச்சிருக்கிறான். நம்முடைய இதை கீதையை மேக்ஸ்முல்லர்லேருந்து அவ்வளோ பேர் குவிச்சிருக்கிறாங்க எழுதி. தமிழில் நிறையா வரணும், இப்போ வந்திருக்குது, ஏராளமாக வந்திருக்குது. இப்போ இதில் குறிப்பிட்ட ஒரு ஸ்லோகம் இது. மகாபாரதத்தில் நான் வச்சுருக்கிற என்னிடத்தில் இருக்கிற புத்தகத்தில் அங்கே இருக்கிற வசனம், உனக்கு கர்மத்திலேயே அதிகாரம் இருக்கிறது, ஒரு பொழுதும் பலன்களில் அதிகாரம் இல்லை. இதுதான் மகாபாரதத்தில் இருக்கிறது. அது அப்படி இது எப்படி கொடுத்தால் சரியாக இருக்கும், எப்படி கொடுத்தால் சரியாக இந்த மக்கள் மனத்திலே போய் இருக்கும் என்று தேர்ந்து தெளிந்த அறிஞர்கள் சுற்றி பார்த்து கடைசியில் கடமையை செய். பாரதி வரியில் சொல்லணும்னு சொன்னால், பயனில்லாமல் பக்தி பண்ணி பிழைக்க சொன்னான், பயன் எண்ணாமல் உழைக்க சொன்னான். அந்த பாரதி அதை கவிதையாக கொடுக்கும்போது கொஞ்சம் வித்தியாசம் பண்ணி கொடுத்தான். பக்தி பண்ணி பிழை, பலனை எதிர்பாராமல் உழை, முடிஞ்சு போச்சு. இந்த செய்தியை படிக்க நல்லா இருக்கு, தத்துவமாக பேச நல்லா இருக்கு. நம்ம அதை வச்சு பார்த்துட்டு சாகிக்கலாம். அதெல்லாம் சத்தா சரியா இவ்வளவு சொல்லியிருக்காரு, இது முடியுமா? ஏயா, ஒரு மாதம் பென்ஷன் வரலைன்னா வேலைக்கு நீ போகலை, இப்போ வீட்டில் தான் இருக்க, செஞ்ச வேலைக்கு தான் பென்ஷன் தர்றான். ஒரு மாதம் வரலைன்னா ஊர்வலம் வர்ற, போய் நின்று என்ன சொல்லுகிறாய் கேட்குற. பென்ஷனுக்கு இந்த கத்துறிய. நான் காலையில் போய் 8 மணி நேரம் வேலை, விடாமல் வேலை பார்த்து
கடைசியில் சம்பளம் வாங்காதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இது நடக்கிற காரியமா? அதனால் என்ன செஞ்சுருக்கிறாங்க, கல்யாண மாலையில் ஒரு அருமையான இது தலைப்பை கொடுத்து கொஞ்சம் பேசி பாருங்கள், இதை முடியுமா அப்படின்னா முடியும். யார்? நம்ம மருத்துவர் ஐயா சிவராமன், நல்ல பேச்சாளர். அவர் முகத்தை பாருங்கள், அவர்கிட்ட போன உடனே யாரும் வைத்தியம் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. காரணம் என்ன? சின்ன பிள்ளையாக தெரிகிறாரு. காய்கள் கொஞ்சம் சாப்பிட்டுருப்பாரோ என்னவோ. முகத்தை பார்த்த உடனே எனக்கு ஒரு பிரிய வருது பார்த்தீங்களா? அது மாதிரி அவர் சொல்கிறார், ஐயா என்னையா இப்படி சொல்கிறீங்க, நம்ம கடமையை செய்திடணும், பலன் அது அவன் பார்த்துக்கிடுவான், அதை பற்றி நமக்கு கவலையே இல்லை அப்படின்றதுல திட்டவட்டமாக இருக்கார். அது முடியும், அது சாத்தியம் அப்படின்னு நிற்கிறார். அந்த பக்கத்தில் நம்ம வழக்கறிஞர் வடிவேலன், அவர் நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். வழக்கறிஞருக்கு ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அவர் செத்தா மருத்துவர், அவர் யார் போய் கேட்டாலும் சரி ஒன்றும் இல்லை. இவன் வைத்த வழியோடு போயிருப்பான். அவர் கையை பிடிச்சோட ஒன்றும் இல்லை, ஏன் எந்தக்கு சிரமப்படுறீங்க, ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாக போயிடும், பாருங்க எல்லாம் சரியாக போயிடும். அது அவர் சத்தான். இவர் அப்படி முடியுமா? வந்த உடனே பிச்சு போட்டு பார்த்து சைக்கிளில் ஸ்பேர் பார்ட்ஸ் கரெக்டாக பாருங்கள், அது மாதிரி கழுவி கொடுத்ததெல்லாம் பண்ணி பார்த்துட்டு இது ஒப்பேறாதுங்க, நடக்காதியா, இதை போய்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் முடிவுக்கு வந்துட்டார், நடக்காது. அவர் நடக்காதுன்னு சொன்ன உடனேயே இந்த பக்கத்தில் முனைவர் குரு ஞானாம்பிகா அவங்க, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, அப்போ உங்கள்கிட்ட வந்தால் நீதியே கிடைக்காதா? நீங்கள் நடக்காத விஷயத்துக்கே தான் வாதிடுவீங்களா? நடக்கிற விஷயமே இல்லையா உங்ககிட்ட? நடக்குங்க, இது சாத்தியமாகும் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக பேசுறதுக்கு நம்ம முனைவர் குரு ஞானாம்பிகா அவங்க பேசிட்டா, அந்த தாய் பேசணுன்னு இன்னொரு தாய் சும்மா இருக்குமா? படிச்சிருக்கு, காலேஜ் வாத்தியார், சரிதான், அது சரிதான், ஏன் நடக்கும். என்னங்க, நாங்கள்லாம் சாதாரண வீட்டில் இருக்கிற ஆளுங்க, 4 இடத்துக்கு போய் வந்த 6 ஆட்கள். யார்? நம்ம கவிதா ஜவஹர். அவங்க சொல்கிறாங்க, முடியாதியா, உண்மையை வந்து சொல்லுங்கள், மனச்சாட்சியை தொட்டு பேசுங்கப்பா, பல விஷயங்கள் சாத்தியம் இல்லையா, நடக்காத காரியம். ஒரு 10 ரூபாயை எடுத்து ஒருத்தருக்கு கொடுக்கலாம்னு பக்கத்தில் இருக்கிற சம்சாரம் ஒரு பார்வை பார்த்து, 10 ரூபாயா, அந்த அம்மாவை கேட்டு போடணும். ஆனால் அந்த அம்மா போடும்போது 10 ரூபாய் டபார்னு எடுத்து இருக்கட்டும். முடியாதியா, பல விஷயங்கள் முடியாதியா, சாத்தியம் இல்லையா. இந்த அம்மா விடுவாங்களா? அவங்க அப்படி பேசுகிற நம்ம பாரதி, அவளே பாரதி, என்ன சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறீங்க? எத்தனை சாதனைகளை செய்திருக்கிறோம் நம்ம, இந்த சாதனை முடியாதா என்ன? ஏன்னா இமயமலை ஏறி இடத்த பார்த்துட்டு வந்துடுறான், உச்சியை தொட்டுட்டு வந்துடுறான். செய்ய முடியும் பாரதி. ராஜா சும்மா இருப்பாரா? அது பாரதிக்கு எதிராகவே அவர் பிறந்துட்டார். வேறு வழி இல்லை, என்ன செய்கிறது? அவர் இப்படி சொன்னால் என்ன, எல்லாம் இப்படியே சொல்லிக்கிட்டு தான் என்ன கதியாகும்? முடியாது. இந்த 2 பேரும் எங்கள் பட்டிமன்றத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய சொத்து, பெரிய சொத்து. நாளை பட்டிமன்றம் நிற்க போகுதுன்னா இவங்களால தான். அதோடு கூட இந்த கூட்டங்கள் கூட சேர்ந்திருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களெல்லாம் அணைத்து கொண்டு அவர்கள் போக வேண்டும் என்று சொல்லி, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்ற இது சாத்தியமே என்ற அணி தொடங்குகிறது. நம்முடைய மருத்துவர் சிவராமன் அவர்கள்
தன்னுடைய அணியை தொடங்குகிறார். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பத்மஸ்ரீ நீதிபதி நடுவர் அவர்களே, மூத்த பேச்சாளர்களே, தமிழுக்கும் ஒரு தாய் மண்ணுக்கும் ஒரு மாபெரும் விழா அமைத்திருக்கின்ற கல்யாண மாலை இம்பா குழுவினரை அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ஒரு மிக மிக முக்கியமான ஒரு தத்துவார்த்த சிந்தனையில் உள்ள சாத்தியங்களையும் சிரமங்களையும் பேசுவதற்காக ஒரு ஆன்மாவின் கேவலாக அழைத்திருக்கிறார் நம் நீதிபதி அவர்கள். முதலில் கடமை என்று சொல்லுக்கு நம் தமிழ் சமூகம், நம் இந்திய சமூகம், நம் ஐரோப்பிய சமூகம் என்ன சொல்லி இருக்கிறது என்பதை முதலில் நாம் பார்க்க வேண்டும். ஐயா சமீபத்தில் எழுதிய புறநானூறு நூலிலிருந்தே பார்க்கலாம். கடமை என்பதற்கு ஈன்று புறந்தருதல் தாயின் கடமையாக, சான்றோன் ஆக்குவது தந்தையின் கடமையாக, வேல்வடித்து கொடுப்பது கொல்லனின் கடமையாக, நன்னடத்தை நல்குவது வேந்தனின் கடமையாக, எல்லாவற்றிற்கும் மேலாக களிர் வேந்து வென்று வருவது காளையின் கடமையாக, கடமை என்ற சொல்லுக்கு ஐயாதனே ஒரு மிக அழகான உரையை புறநானூற்றில் எழுதியிருக்கிறார். இந்த கடமைக்கெல்லாம் பலன் பார்த்தா தாய் ஈன்றெடுப்பாள், இல்லை தந்தை சான்றோன் ஆக்குவதற்கு தன் மகன் மிகச்சிறந்த ஒரு படிப்பாளியாக, ஒரு அறிவாளியாக, ஒரு அறிவார்ந்த சமூகத்தில் இடம்பெற வேண்டும் என்பதை பலன் கண்டா யோசித்து செய்திருப்பார்கள். நம் தமிழ் சமூகம் மட்டுமல்ல, உலகில் எல்லா மூலையிலும் கடமை என்ற சொல்லுக்கு ஆங்கிலத்தில் பொறுப்புணர்வு என்கிற அர்த்தம் கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பொறுப்புணர்வு என்று வரும் பொழுதே அதில் சுய பலன் பிரதிபலன் என்கிற இடமே கிடையாது. கடமை செய்தே ஆக வேண்டிய ஒரு விஷயம். இந்த உலகத்தில் படைக்கப்படுகிற அத்தனை ஒரு புல் பூண்டு ஜீவராசிகள் அத்தனை உயிருக்கென்று ஒரு கடமை இருக்கிறது என்றுதானே நம்ம அத்தனை சமூகமும் சொல்லியிருக்கு. அப்படியான ஒரு சமூகத்தில் இருந்து வந்திருக்கிற நாம் அதில் எந்த விதத்திலும் யோசிக்க வேண்டியதே இல்லை. கடமையை செய்ய வேண்டும், பலனை எதிர்பார்க்காமல். இன்றைக்கும் மட்டுமல்ல, என்றைக்கும் அது சாத்தியம்தான். எத்தனை நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக யோசித்து பார்த்தால் அந்த கடமையை செய்வதற்கான ஒரு முதல் வித்து கிமு 430-420 சாக்ரட்டிஸ்லேருந்து பிளேட்டோலிருந்து அரிஸ்டாட்டிலிருந்து கேள்வி கேட்டு ஒரு மக்களாட்சி வர வேண்டும் என்கிற அன்றைக்கு அவர்கள் யோசித்து கூட பார்க்க முடியாத ஒரு ஆட்சி இன்றைக்கு உலகமெல்லாம் ஒரு மக்களாட்சி என்கிற விஷயம் நடக்கிறது என்றால் அன்றைக்கு அவர்கள் பலன் எதிர்பார்க்கவில்லை. அவர்களுக்கு என்னவோ விஷம் கிடைத்தது. ஆனால் இன்றைக்கு அது சமூகத்தில் மிகச்சிறப்பான ஒரு பலனை தருகிறது என்றால் அன்றைக்கு அவர்கள் கடமையை சரியாக செய்ததாங்க. நான் ஒரு நிறுவனத்தில் ஆய்வு அதிகாரியாக பணியாற்றி கொண்டிருந்தேன். ஒரு உணவு நிறுவனத்தில் மரபு சார்ந்த தானியங்களை பற்றி ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். பழைய ஒரு மாப்பிள்ளை சம்பா, ஒரு கவுனி அரிசி, ஒரு மணிச்சம்பா, கார் அரிசி, கருங்குருவை என்று ஒவ்வொரு அரிசியாக தேடிக்கொண்டு அதை ஆய்ந்து அது எப்படி மருத்துவ குணமுடையது என ஆய்வதற்காக மத்திய உணவு ஆய்வியல் கழகம்னு மைசூரில் இருக்குது. அந்த கழகத்தில் நான் ஒன்றொன்றாக பேசிக்கொண்டும் அது பற்றி ஆய்வுகளை செய்து கொண்டும் இருக்கிறோம். அப்பொழுது அங்கே இருந்த ஒரு பேராசிரியர் ஒருத்தர் கையில் ஒரு தானியத்தை அப்படி எடுத்து வச்சுட்டு, இங்கே வா சிவராம், இது என்னன்னு பாரு அப்படின்னு பார்த்து அந்த தானியத்தை கேட்குறார். அது உருண்டையாக அப்படி கொஞ்சம் ஒரு அரிசி மாதிரியும் உருண்டையாகவும் கொஞ்சம் வெளிர் மஞ்சள் நிறத்தோடு இருக்கிறது. எனக்கு உண்மையிலேயே அந்த நேரத்தில் அவர் கையை காட்டும்போது தெரியல. அவர் இப்படி காமிச்சு, அவர் கர்நாடக மாநிலத்தை சார்ந்து அவர் இப்படி எடுத்து காட்டுறார். இதாண்டா உங்களோட திணை. இந்த திணை அரிசி ஏன் மஞ்சளாக இருக்குது தெரியுமா? அது வெள்ளை வெள்ளைன்னு இல்லாமல் அரிசின்னு பேர் இருந்தால் கூட ஏன் மஞ்சளாக இருக்குன்னா அதில் பீட்டா கரோட்டீன்ஸ் இருக்குது. இந்த பீட்டா கரோட்டீன்ஸுங்கிறது கண்ணுக்கு நல்லது. புற்றுநோய் வரைக்கு பல நோய்கள் வராமல் தடுப்பதற்கான சிறு நுண்ணிய கூறுகள் உள்ள மில்லட்ரா இது அப்படின்னு சொல்லி கொடுத்தார். நீ என்னென்னமோ அரிசியை தேடிட்டு இருக்கிற, உங்கள் ஊரில் உள்ளது தேனும் தினைமாவுன்னு படிக்கிற, திருச்செந்தூர் கோயிலுக்கு போனால் புட்டமுது என்பது திணையரிசியை வச்சு செஞ்சு கொடுத்தாங்கன்னு படிக்கிற, அத்தனை அம்மன் கோயிலும் மாவிளக்கு திணையரிசி வச்சு செஞ்சாங்கன்னு படிக்கிற. ஆனால் அதுக்கு பின்னாடி உள்ள மருத்துவ குணம் என்ன அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு போனார். அன்றையிலிருந்து 1.5-2 ஆண்டுகள் அந்த அரிசியை தேடியே சுற்றுற. சென்னையில் பல இடங்களில் அது கிடைக்காது. பெரம்பூரில் ஒரே ஒரு கடைக்கு போய் கேட்போம். அந்த கடையில் போனால் அந்த கடைக்காரன்ட்ட உங்களுக்கு சார் திணை வேணும், குறிஞ்சி திணை வேணுமா, முல்லை திணை வேணுமா, நெய்தல் வேணுமா அப்படின்லாம் கேட்பார். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பொறுத்து போய் அந்த லவ் பேர்ட்ஸுக்கு போடுவாங்களாடா, அதை கொஞ்சம் எடுத்து கொடு அப்படிம்பார். ஆனால் திணை என்றால்
லவ் பேர்ட்ஸின் தானியமாக மட்டும்தான் தெரியும் அவங்களுக்கு. பளிச்சுன்னு என் மண்டையில் உடைச்சது. பேசாமல் தினை அரிசி சாப்பிட்றதுனால தான் லவ் பேர்ட்ஸ் நல்லா லவ் பண்ணுது அப்படின்னு எழுதிட்டோம்னா அவன் டன் டன்னாக வாங்கிடுவானே அப்படின்னு அப்போ யோசிச்சிருக்கிறேன். அதற்கப்புறம் நடந்த ஆய்வுகள், அதுக்கப்புறம் திணையிலும் கம்பிலும் ஒவ்வொரு உலகெங்கும், இந்தியா எங்கும், தமிழகம் எங்கும் பல மூத்த விவசாயிகள், பல மூத்த விஞ்ஞானிகள் நடத்திய ஆய்வில் இன்னைக்கு தினை அரிசி என்பது கிட்டத்தட்ட 20 மில்லியன் டன் இந்தியாவில் உபயோகப்பட்டு கொண்டிருக்கிறது. எனக்கெல்லாம் ஒரு சின்ன பெருமை, கர்வம் உண்டு. ஒரு திணை அளவு பங்கு எனக்கும் அதில் இருக்கு அப்படி என்று எனக்கு ஒரு தாமம். இதில் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, அந்த எனக்கு கற்றுக் கொடுத்தானே அந்த ஆசிரியன் மல்லேஷி, ப்ரொஃபஸர் மல்லேஷ், அவர் எங்கே இருக்காரு, இப்போ ரிட்டையர் ஆகிருப்பார், எங்கே இருப்பான்னு தெரியாது. அவர் கையில் ஒரு பிடியை எடுத்து, இது தினை அரிசி, இதில் பீட்டா கரோட்டின் இருக்குது, இது உன் பாரம்பரியம், உன் மரபு கொடுத்தது என்று கற்றுக் கொடுத்து விட்டு போனாரே, அவர் தன் கடமையை ஆற்றியது தான் இன்னைக்கு நம்ம அத்தனை பேருடைய உணவிலும் திணையில் பொங்கல் சாப்பிடலாமா, திணையில் பாயாசம் சாப்பிடலாமான்னு எடுத்துக்கிட்டு. கீமோதெரப்பி அந்த சொல்லே பயமுறுத்தும். நமக்கு புற்றுநோய் வந்தால் அதற்கான ஒரு தெளிவான நோயறிதல் கிடைத்ததுக்கப்புறம் இன்றைக்கு பல புற்றுநோய்களை ஆரம்ப நிலையில் கண்டறிந்து அந்த கீமோதெரப்பியினால் குணப்படுறவங்க மில்லியன் கணக்கில் உலகத்தில். சில புற்றுநோய்களுக்கு விடை இல்லை, ஆனால் பல புற்றுநோய்களை ஆரம்பத்தில் கண்டுபிடித்து கொடுத்தால் அந்த கீமோதெரப்பிங்கிற ஒரு விஷயத்தான் காப்பாற்றிட்டு வருது. நம்ம இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு கேள்வி, இந்த கீமோதெரப்பிக்கும் ஒரு கதராடைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்? 1890 இங்கே இருக்கிற மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஒரு மருத்துவன் மாணவன் படிக்கிறான். பீமாவரம், அன்னைக்கு இன்னைக்கு ஆந்திர பிரதேசில் இருக்கிற இடம், கோதாவரி ஆத்தங்கல். அங்கேருந்து அப்போ மெட்ராஸ் ப்ரொவின்ஸ் அது. அதிலிருந்து படித்த ஒரு மருத்துவ மாணவன் ஏலா சுப்பாராவ் காந்திய வழியில் ஈடுபட்டு கதராடை தான் அணிவேன், சர்ஜன் கோட்டு வேண்டாம், எனக்கு கதரில் சர்ஜன் ட்ரெஸ் போட்டு வரேன்ட்டு வராரு. அப்போ அத்தனை பேர் இங்கிலீஷ்கார ப்ரொஃபஸர் தாங்க. நீ என்னடா கதராடை போட்டுட்டு மெடிக்கல் காலேஜுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு, அவ்வளவு சிறப்பாக படிக்கக்கூடிய மாணவர், முதல் நிலையில் படிக்கக்கூடிய மாணவர், அவருக்கு முடியும் போது நீ பயிற்சி செய்வதற்கான தகுதி கொடுக்கக்கூடிய MBBS உனக்கு கிடையாது, வேண்டுமானால் நீ ஆசிரியனாக இருக்கலாம், அதற்கு LMS என்று உண்டு, அதுக்கு சர்டிஃபிகேட். 1910 அவருக்கு நீ ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, LMSன்னு ஏலா சுப்பாராவுக்கு கொடுத்துட்றாங்க. ரொம்ப மனமுடைந்து போய் ஒரு பக்கத்தில் இருந்த லட்சுமிபதி ஆயுர்வேதிக் காலேஜ், அந்த காலேஜில் அனாட்டமி வாத்தியாராக போய் சேர்றார். அப்புறம் கூட இருக்கிற நண்பர்கள் இவருடைய அறிவாற்றல் எல்லாத்தையும் பார்த்து இவ்வளவு சிறப்பான அறிஞர் என்று பல பேர் உதவி செய்து அங்கிருந்து கப்பலில் பயணம் செய்து ஏல் பல்கலைக்கழகத்துக்கு போகிறார் அமெரிக்காவில். அங்கிருந்து ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துக்கு போகிறார். பயோகெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு தெரியும், நம்முடைய உடலின் ஒட்டுமொத்த இயக்கத்திற்கு காரணம் ATP அப்படின்னு ஒரு சைக்கிள். பாஸ்பரஸ் எந்த அளவுக்கு உடலுக்கு முக்கியமானது என்று முதலில் கண்டறிந்தவன் அந்த ஏலா சுப்பாராவ். அது மட்டும் இல்லை, அவர்தான் முதல்ல இந்த ஃபோலிக் ஆசிட்ங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கட்டுப்படுத்துகிறோன்னா, அது உள் சேருவதை கட்டுப்படுத்துகிறோன்னா புற்றுநோயை ஜெயிக்கலாம் என்று கண்டறிந்து மீத்தோட்ரெக்சேட் என்கிற முதல் கீமோ மருந்தை கண்டுபிடித்து சொன்னவர் அந்த ஏலா சுப்பாராவ். அதை தாண்டி இன்னைக்கு ஃபைலேரியாசிஸ்னு யானைக்கால் வியாதின்னு பேசுவோமே, இன்னைக்கு வரைக்கும் யானைக்கால் வியாதிக்கு கொடுக்கக்கூடிய அந்த DECங்கிற மருந்தை கண்டறிந்தவரும் ஏலா சுப்பாராவ். நம்ம யாருக்கும் தெரியாது. இந்த உலகம் அவரை கொண்டாடவே இல்லை. அவருடைய மாணவர், 2ஆம் நிலை மாணவர் சொல்றாரு, இவர் மட்டும் ஒரு தமிழனாக, இந்தியனாக, கருத்த தோலோடு கருத்த முடி இல்லாமல் பிறந்து வெள்ளையனாக பிறந்திருந்தால் 3 நோபல் பரிசாக பெற்றிருப்பார் என்று எழுதியிருக்கிறார் அவருடைய மாணவர். அந்த ஏலா சுப்பாராவ் தான் செய்கிற தொழிலில் பிரதிபலன் எதிர்பார்க்கவில்லை, பலன் எதிர்பார்க்கவில்லை. தன் கடமையை சரியாக செய்ததனால்தான் ஆங்கிலேயர்கள் எழுதுகிறார்கள், நீங்களும் நானும் இன்றைக்கு இருப்பதற்கு காரணம் ஏலா சுப்பாராவ் இருந்ததனால், அவர் அறிவினால், அவர் கடமையினால் என்று சொல்கிறார். நண்பர்களை, கடமையை செய்யும் போது பலனை எதிர்பார்த்தால் அதற்கு பெயர் கடமை அல்ல, வணிகம். கடமையை செய்வதை நம் சமூகம் வாழ்வியல் அறமாக பார்த்தது, வணிகமாக பார்க்கவில்லை. இறுதியாக சமீபத்தில் நடந்த நிகழ்வு, கோவிட் காலத்தில் அத்தனை பேரும் முடங்கி இருக்கிறோம். ஒரு கருத்தரித்த பெண், என்னுடைய உறவினர், 26வது வாரத்தில் திடீரென பிரசவம் செய்ய வேண்டிய கட்டாயம்.
அவர்களுக்கு மூச்சிறைப்பு, காலில் வீக்கம், நுரையீரல் பழுதாகிறதா, ஈரல் பழுதாகிறதா, இல்லை என்றால் சிறுநீரகம் செயலிழக்கிறதா, இதற்கெல்லாம் காரணம் வயிற்றிற்குள் இருக்கிற கருவுக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டத்தில் பிரச்சனை. உறுதியாக உடனடியாக அறுவை சிகிச்சை செய்யாவிடில் குழந்தை என்ன ஆகும் தெரியாது. தாய்க்கு மிகப்பெரிய பிரச்சனை என்று ஒரு மருத்துவர் குழு சொல்கிறது. ஒட்டுமொத்த குடும்பம் சீராட்டி பாராட்டி அந்த குழந்தைக்காக ஏங்கி தவித்த ஒரு தாயும் தந்தையும் அவங்க. ஒரு மருத்துவ சகோதரனாக எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்ன பண்ணலாம்? எங்களுக்குள்ள கடமை என்னன்னா, முதலில் தாய் காப்பாற்றப்பட வேண்டும். இதுதான் முதல்ல சொல்லுது. ரொம்ப வலியோடு சரி அறுவை சிகிச்சை போகலாம் அப்படின்னு போகிறாங்க. ஒரு மூத்த மருத்துவர், மகளிர் மருத்துவர், அவங்க சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட நான் தான் பேசுகிறேன், இல்லை நம்ம பொறுப்பை செய்வோம், நம்ம கடமையை செய்வோம், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரின்னு போகிறேன். அந்த இடத்துல அந்த குழந்தையோட தகப்பன் சொல்கிறான், நிச்சயமாக தாய் வேணும், ஆனால் இந்த சோதனை கொஞ்சம் முன்னாடி நானும் இருந்தேன். அந்த அல்ட்ராசவுண்டில் அந்த குழந்தையோட இதய துடிப்பு இருக்குது, அந்த குழந்தையினுடைய துடிப்பை உணர்றேன். அந்த குழந்தை என்கிட்ட, உன்னுடைய மகிழ்வில் பிறந்தவன் தகப்பா என்னையும் காப்பாற்றேன் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. ரெண்டு பேரையும் காப்பாற்ற முடியாதா? அந்த நண்பர்களே, நான் வேடிக்கையாக சொல்லலை, உண்மையில் அந்த தகப்பன் சொன்ன அதே வார்த்தையை தான் நான் இங்கே சொல்கிறேன். என்னையும் காப்பாற்ற முடியாதான்னு 27 வார கரு என்னிடம் பேசுவது போல இருக்கிறது என்று அவர் சொன்னார். அந்த மருத்துவச்சியை, அங்கிருந்த செவிலியர், அந்த மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்கிறாங்க. உள்ளங்கையில் எடுக்கக்கூடிய அளவில் உள்ள குழந்தை அழகாக எடுத்து கொண்டு போய் ஏதோ மான்செஸ்டர்லேயோ பாஸ்டன்லேயோ ஹார்வர்ட்லேயோ இருந்த மருத்துவமனையில், மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு நியோனட்டல் ஹாஸ்பிட்டல், அங்கே கொண்டு போய் வைக்கிறாங்க. அந்த குழந்தை வளருது. ராவும் பகலும் அந்த தாயும் செவிலியர்களும் எல்லோரும் சேர்ந்து பார்க்குறாங்க. நான் அந்த குழந்தையை பார்ப்பதற்காக வந்து நிற்கிறேன். கோவிட் காலம், உள்ளே யாரும் அனுமதிக்கப்பட மாட்டாங்க. எவ்வளோ சிக்கல் இருந்திருக்கும்னு தெரியும் உங்கள் எல்லாருக்கும். அந்த சூழலில் நான் வாசலில் நின்று உள்ளே போவதுக்காக நிற்கும்போது ஒரு சாமானியராக ஒருத்தர் வராரு, மழிக்கப்படாத முகத்தோடு ஓடி வர்றார். அவர் என் முகத்தை பார்த்து எங்கேயோ பார்த்த மாதிரின்னு வர்ற, டாக்டர் தானே நீங்கள் அப்படின்னாரு. அவர் தான் அந்த மருத்துவமனையினுடைய மூத்த மருத்துவர். இரவெல்லாம் விழித்து பார்த்துவிட்டு அவர் வர்றார். அவர் சொன்ன வார்த்தை, உள்ளே கூட்டு போகிறாரு. குட்டி குட்டியாக 500 கிராம் 700 கிராம் 800 கிராம்னு குழந்தைகள் இருக்குது 20-30 பெட்டில். நம்ம நல்லா செய்கிறோம் டாக்டர், நம்ம முழுமையான கடமையை செய்கிறோம், நிச்சயமாக குழந்தை நல்லா வரும். இன்றைக்கு காலையில் மதுரையில் விமான நிலையத்தில் இறங்கி இங்கே வர்றதுக்கு முன்னாடி நான் போய் அந்த குழந்தையை பார்த்துட்டு வரேன். அந்த தாயின் தகப்பன குழந்தை பாரு, சித்தப்பா வந்திருக்கான், முகம் பார்த்து சிரிக்கிறது குழந்தை. அந்த மருத்துவர், அந்த செவிலியர், அத்தனை பேரும் சொன்னது என்னன்னா, நம் கடமையை செய்வோம், அறத்தோடு செய்வோம், அறம் சார்ந்து செய்வோம், எந்த விதமான சுயபலனும் பிரதிபலனும் பார்க்காமல் நாம் முழுமையாக அந்த கடமையை செய்தால் பலன் நிச்சயமாக சாத்தியம் என்று கண்முன்னால் இன்றைக்கு கிடைத்த ஒரு செய்தி அது. நண்பர்களே, கடமையை பிரதிபலன் பார்க்காமல் செய்தால் இறைவன் எட்டி பார்ப்பான், சில நேரத்தில் கட்டியும் பிடிப்பான். கடமையை செய்வோம், பலனை எதிர்பார்க்காமல். இன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்கும் சாத்தியம். நன்றி, வணக்கம். என்ன தொடக்கம் யாது, என்ன தொடக்கம், என்ன அருமையாக தொடங்கியிருக்காருயா. அதாவது செய்திக்கு செய்தி, அதை சொல்லுகிற முறை இருக்கு பாருங்க, அது என்ன நாகரிகமா, என்ன லயமா. இன்னும் கொஞ்சம் நேரம் பேச மாட்டாரா என்று எதிர்பார்க்கிற அளவிற்கு அவர் பேசியதில் எதையும் தள்ளி விட்டுற முடியாது. நம்ம அத்தனை பேரையும் எங்கேயோ போயிட்டாரே, காற்றில் மறைந்து போகிறார் ஏலா சுப்பாராவ், அவரை திரும்ப கொண்டு வந்து நிறுத்தி இந்த அவையில் நிறுத்தி, இல்லை நம்ம வீடுகளில் ஒரு காலத்தில் தினை புழங்காத வீடுகளா, தேனும் தினைமாவும் முருகனை வச்சுக்கிட்டே விளையாடிக்கிட்டு தெரிஞ்சமையா. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இல்லை, அதை திரும்ப கொண்டு வருவதற்கு ஒரு சிவராமன் நமக்கு தேவைப்படுறார். என்ன இப்போ ரொம்ப நெருக்கடி, வக்கீலையாவுக்கு தான் ரொம்ப நெருக்கடி. ஆனால் சொல்ல முடியாது, அடாதடியாக இருக்கும். வாங்க திவேலன் ஐயா, வாங்க. தமிழ் உணர்வோடு கூடியிருக்கும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் என் வணக்கம். டாக்டர் சார் நிறையா பேசுகிறது நான் கேட்டிருக்கேன் சார். இப்போ நம்ம நேற்று சாயங்காலம் வந்து சென்னையிலேருந்து வந்தேன். வர்றப்போ திண்டுக்கல்லில் பரோட்டா நல்லாயிருக்கும், சாப்பிடலாம்னு கடைக்கு போனோம்.
கடைக்கு போய் புரோட்டா வச்சோடனே வட்டமாக அவர் முகம்தான் வந்துச்சு. ஆனால் புரோட்டா சாப்பிடக்கூடாதுன்னு அவர் சொல்லிட்டார் இல்லையா, ஆசைப்பட்டுன்னு சாப்பிட முடியாமல் போயிருச்சு. எதுவும் புரோட்டா கடை வச்சிருக்கீங்களா? புரோட்டா கடை எப்போ மூட சொல்லிட்டாருங்க. சரி. நான் தமிழ்நாட்டில் நிறையா புரோட்டா கடை மூடுறதுக்கு முதல் காரணமே டாக்டர் சிவராமன் சார் தான். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அவங்களோட ஆசிரியர்லாம் சொல்லியிருக்காங்க, அந்த ஆசிரியர் சொன்னதன் பலன் தான் இவர் இன்னைக்கு பேசி கொண்டிருப்பது. அந்த ஆசிரியர் தமிழ்நாட்டில் நிறைய அறிவியல் பூர்வமான ஆதாரபூர்வமான மருத்துவம் அழிந்ததற்கு காரணம் அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்தாமல் இருந்தது தான் காரணம். இவருடைய ஆசிரியர் இவருக்கு கடத்தினார், இன்று நமக்கு சொல்கிறார், நாம் பலனடைந்திருக்கிறோம். பலன் கிடைச்சதுக்கான நோக்கம் நம்மெல்லாம் பார்த்தா தெரியும். அவர் எப்படி இருக்காரு, நாம் எப்படி இருக்காருன்னு பார்த்தா தெரியுதா இல்லையா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பார்த்துருப்பீங்க. சொல்லுங்க. ஆனால் கௌரவம் படத்தில் பாரிஸ்டர் ரஜினிகாந்தை பார்த்துருக்கீங்களா? அவர் என்னை மாதிரி நல்ல வழக்கறிஞராக நடிச்சிருப்பார். நேர்மையான கேஸை மட்டும்தான் எடுத்து வாதாடுவார், நல்ல 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 வெற்றி கொடுப்பாரு. ஆனால் தர்மத்தின் பக்கம் மட்டும்தான் நிற்பார். ஆனால் எல்லா தகுதியும் திறமையும் இருந்தும் அவருக்கு கிடைக்க வேண்டிய நீதிபதி போஸ்ட்டு கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுவார், நல்ல வழக்குகளை எடுத்து தர்மத்தின் பக்கம் நமக்கு கிடைக்க வேண்டிய போஸ்ட்டு கிடைக்கலன்னு அடுத்த கட்டமாக ஒரு கொலை வழக்கை எடுத்து வாதாட ஆரம்பிக்கிறார். கொலை வழக்கை எடுத்து வாதாட ஆரம்பிச்சோடனே அவருக்கு கிடைக்க வேண்டிய பேர் புகழ் எல்லாம் நல்லா கிடைக்குது. அவர் வந்தோடனே கேட்குறாரு, அந்த கொலை வழக்கை எடுத்து முடிச்சுட்டு வெளில வந்தோடனே அப்படி கம்பீரமாக வந்து கேட்பார். தர்மத்தின் பக்கம் நிற்கிறப்ப அவருக்கு அவருக்கு தைரியம் வரல. அதர்மத்தின் பக்கம் நின்று கொலைகேசை எடுத்து வாதாடினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு எல்லா பேரும் புகழும் எதிர்பார்ப்பு, அவரோட எதிர்பார்ப்பெல்லாம் கிடைச்சது. அதனால தான் அரசியல்வாதிகள் அதிலே இருக்காங்க. குடும்பத்தில் எடுத்துக்கோங்க, குடும்பத்தில் நமக்கு சொந்தக்காரங்க வர்றாங்க வீட்டுக்கு. நம்மெல்லாம் சின்ன பிள்ளைகள் இருக்கப்போ என்ன எதிர்பார்ப்போம், வீட்டுக்கு வர்றப்ப ஏதாவது வாங்கிட்டு வருவாங்கன்னு எதிர்பார்ப்போமா இல்லையா? ஆமாம். அப்படி இல்லை, நம்ம அப்பாவே நமக்கு 2 நாள் ஊருக்கு போயிட்டு வர்றாரு, வர்றப்ப என்ன செய்வார், ஏதாவது வாங்கிட்டு வர்றாரா இல்லையான்னு எதிர்பார்ப்போமா இல்லையா? அம்மாவும் எதிர்பார்ப்பாங்க, அப்பா ஏதாவது வாங்கிட்டு வருவாரா இல்லையா அப்படின்னு சொல்லி. எதிர்பார்த்த வாழ்க்கை தானுங்க யதார்த்த வாழ்க்கை. இப்போ ஒன்றும் இல்லைங்க, வீட்டில் சமைக்கிறாங்க, வீட்டில் சமைக்கிறப்ப எப்படி ஒரு நல்ல சாப்பாடு அப்படி நெய்யை ஊற்றி சாம்பார் வச்சு அப்படி ரசமெல்லாம் மணக்க சாப்பாடை எடுத்து இலையில் வைக்கிறாங்க. அப்படி சாப்பிட போகிற நேரத்தில் ஒரு ஃபோன் வந்துடுது. எனக்கு கிளைண்ட் யாரோ ஃபோன் பண்ணுறப்ப நல்லா இல்லைடா, நீ செய்கிறது எதுவுமே நல்லா இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்காரம்மா சும்மா இருப்பாங்களா? அவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சதுக்கு ஏன் பாரதி அம்மாவை எடுத்துக்கோங்க, அவங்களே சொல்லியிருக்காங்க எல்லா மேடையிலையும், இந்த கஷ்டப்பட்டு சமைச்சு போடுறமே, சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னால் குறைஞ்சாயா வருவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இல்லை? ஏன் முன்னடத்து கூட ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, வீட்டில் இதை எல்லாத்தையும் எதிர்பார்க்குறோம்ட்டு. மேடம் பேச்சை கேட்டு தான் நம்மளாம் நிறைய அங்கே வந்திருக்கோம். ஆனால் இன்னைக்கு ஒரே நாள் தான் அவங்கள எதிர்த்து பேசணுட்டு வந்திருக்கேன் நான். நம்ம என்ன கிருஷ்ண பரமாத்மா வாங்க, நம்மளாம் சாதாரண மனுஷன். கிருஷ்ண பரமாத்மா அருளியல் வாழ்க்கையில் சொன்னது கடமையை செய் பலனை எதிர்பார்க்காண்டு. இப்போ டாக்டர் சொல்லிட்டு போயிருக்காரு, டாக்டர் எல்லாம் அருளியல் வாழ்க்கையில் அப்படியே வாழ்ந்துட முடியுமா? வாழ முடியாது, வாழ்க்கைக்கு உதவாதுங்க. அவர் பேசுவார், பேசிட்டு மேடை விட்டு இறங்கி பொண்ணு ஏதாவது எதிர்பார்ப்பாரா மாட்டாரா? ஃபீஸ் வாங்காமல் செய்வாரா? ஏங்க, எல்லாத்தையும் துறந்தவங்களை தான் துறவின்றோம், அனைத்து ஆசைகளையும் துறந்தவர்கள் தான் துறவி. அவர்கள் கூட பொது இடங்களில் போகும்போது அவர்கள் மரியாதையை எதிர்பார்க்குறாங்களா இல்லையா? மரியாதை என்கிற பலன் இல்லை என்றால் வாழ்க்கை வாழ முடியாது. இப்போ என்னை எடுத்துக்கோங்க, நான் அட்வொகேட் ப்ரொஃபஷன். கேஸு காசோட வர்றாங்க, வாய்தா வாங்காமல் போய் வழக்காடுவீங்களா? நல்ல வழக்கு வருது, காசையும் கொண்டு வந்து டேபிளில் வச்சுட்டு என்ன சொல்கிறாங்க, இந்த வாரியா அக்கில் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், எல்லா கேஸ் சம்மந்தமான எல்லா விஷயங்களும் சொல்லியாச்சு, காசையும் எடுத்துக்க கேஸையும் எடுத்துக்க, நல்லா வாதாடு, ஜெயிச்சு கொடுத்துரு, நீ கேட்குற ஃபீஸை விட அதிகமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன செய்யணும், ஒரு சீனியர் வக்கீலை பிடிச்சி எனக்கு தெரியுதா தெரியல, அது அடுத்த பிரச்சனை, கூப்பிட்டு போய் அவங்கள்ட்ட ஒரு ஐடியா கேட்டு நல்ல வழக்கு அதை ரெடி பண்ணி கேஸை வாதாடி ஜெயிச்சு கொடுத்தா தானே காசும் ஃபீஸும் கிடைக்கும், பேரும் கிடைக்கும், பேரு புகழும் கிடைக்கும். அதுதானே எதிர்பார்ப்பு. அதை விட்டு ஐயா நான் வந்து கடமை தான் செய்வேன், இப்போ தீர்ப்பு நமக்கு சாதகமாக வந்தால் வரட்டும், இல்லாட்டி விட்டுருங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்வான்? ஒன்று நான் சின்ன பிள்ளை இருக்கணும் என் அடிப்பான், இல்லைண்டா முறைச்சி பார்த்துட்டு வெளில என் கிளைண்ட் வெயிட் பண்ண, மற்ற கிளைண்ட்லாம் வெயிட் பண்ணுவாங்கல்ல, அவங்கெல்லாம் போய் இவன் ஒரு ஆளுந்து வைக்கலன்னு பார்க்க வந்திருக்கேன் மாதிரி போங்கயா அப்படி சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அடுத்து ஒரு விளையாட்டை கூட எடுத்துக்கோங்க, விளையாட்டு வச்சுக்குவோம். ஒரு ஃபுட்பாலுங்கிறது என்னது? காலால் பந்தை உதைக்கிறது. காலால் பந்தை உதைக்கிறது என்ன பண்ணணும்? எதிரியோட கோல் போஸ்ட்டில் பந்தை அடிக்கிறது தாங்க ஃபுட்பாலு. அதை விட்டுவிட்டு என் கடமையை செய்கிறேன்,
என்னை பலனை எதிர்பார்க்காதீங்க. இப்படி நான் அவருக்கும் அவர் எனக்கு இப்படி மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டே இருந்தா பார்க்குற நீங்கள் சும்மா இருப்பீங்களா? வந்து எங்களை உதைக்க மாட்டீங்களா? வெளியே இருக்கே மாற்றி மாற்றி கல்லறிவேன். ஐயா, தேர்தல் வருது. எல்லா கட்சி தலைவர்களும் எல்லா வேட்பாளர்களும் பிரச்சாரத்தை மட்டும் பண்ணிட்டு நான் பலனை எதிர்பார்க்க மாட்டேன் யாராவது வீட்டுக்கு போகிற கட்சி தலைவர் வேட்பாளர் இருக்காங்களா? இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க? தேர்தல் ரிசல்ட்டு ஓட்டில் ஜெயிக்கணும். ஜெயிச்சாதான் எல்லாமே கிடைக்கும். வெற்றியை நோக்கி ஓடுவது தாங்க வாழ்க்கை. நீங்கள் ஐயா இருக்கீங்க, பெரிய மனுஷன், நல்ல நாள் பிறந்த நாளுக்கு உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறோம். ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு எந்திரிக்கும் போது ஐயா கிட்ட நான் என்ன எதிர்பார்ப்பேன்? 19 கொடுப்பாருன்னு எதிர்பார்ப்போமா மாட்டோம்? ஆமாம், அதான் நம்ம ஊர் மரபு. 19 எல்லாமே எதிர்பார்ப்பை நோக்கி தயா ஓடிக்கிறதுக்கு. ஏன் காலில் விழுந்தா நாடே கிடைக்குதுயா? காலில் That's all, Your Honor. நன்றி, வணக்கம். ஆக இனிமே யாரும் காலில் வந்து விழ வர்றாங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுலேயும் நம்ம வடிவேலனையா வர்றாருன்னா வழிவிலகி போயிடணும். நல்லா தெளிவாக சொல்லிட்டார். எதிர்பார்க்காம யாராலும் எதுவும் முடியுமாயா? என்னையா நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? நான் வாதாடுறதும் சரி, நாட்டில் தேர்தல் ஓட்டு போடுறதும் சரி, எதுவானாலும் சரி, எதையும் எதிர்பார்க்காம ஒரு காரியம் செய்யணும்னா அது என்ன அர்த்தம்? அதுக்கு ஏதாவது வேணுமில்ல. ஏதாவது என்கிட்ட வந்து வழக்கு கொண்டு வர்றான்னா அவன் ஒன்றை எதிர்பார்க்குறான், நான் அவங்ககிட்ட ஒன்றை எதிர்பார்க்குறேன். நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னா அவன் தெலுங்கில் போய் என்னையை பற்றி சொல்லிட்டு போயிடுவான். அங்கேயே போகிறீங்க, ஒன்றும் இல்லை, நாங்கள் ஒரு எழுதியும் இல்லை, நீ போன உன் கேஸ் போச்சு அப்படின்ட்டானா அவன் தெருவாக போய் சொல்லிட்டு போயிடுவான். இப்போ ஏதாவது ஒன்று செய்யணுமா இல்லையா? ஒரு பயன் வேணுமா இல்லை? அது இல்லாமல் எப்படி முடியும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக, அதாவது ஒரு சாதாரணமாக பேசுகிற மாதிரியே மேடை பேச்சுன்றது அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். கோர்ட்டில் எப்படி பேசுவாரோ, மயிலாடு இவர் அடித்து விடுவார், மயிலாடு எனக்கே சொல்லி ரொம்ப அப்படியே நட்டுச்சாங்க. ஆமாம், அவர் பேசியிருக்க தோரணையை பார்த்தீங்கல்ல, ரொம்ப எளிமையாக யாருக்கும் விளங்கும். அப்போ இவர்கிட்ட தான் இனிமேல் வழக்க நம்ம கொண்டுட்டு போகணும். பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, மேடையில் வீற்றிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, பெருமைக்கும் போற்றுதலுக்கும் வணங்குதலுக்கும் உரிய எங்களது நடுவர் அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிரணியிலிருந்து நம்ம வக்கீல் சார் வந்து பேசினாருங்க. கோர்ட்டில் பேசின மாதிரியே பேசியிருக்காரு. ஒருத்தருக்கும் ஒன்றுமே புரியலை. கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்பது பரம்பொருளின் வார்த்தை. சாத்தியமில்லாத விஷயமா இருந்தா அந்த பரம்பொருளே இதை சொல்லியிருப்பாரா? பரம்பொருள் வெறுமனே சொல்லிட்டு மட்டும் போகலைங்க. அவருடைய படைப்புகள் எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஒரு நதி ஓடிக்கிட்டே இருக்கு, அதனுடைய வேலையை தான் செய்து. ஆனா போற போக்குல புது மண்ணை கொண்டு வந்து சேர்க்குது, பூமியை வளமாக்குது, நதியோரத்த மரங்களை வளர்த்து விடுது, நிலத்தடி நீரை பாதுகாக்குது, நாகரிகத்தை உருவாக்குது. ஒரு நதி நாகரிகத்தை உருவாக்கணும்னு நினைச்சு ஓடுறதில்ல, ஓடிக்கொண்டே இருப்பது நதியின் கடமை. வீசிக்கொண்டே இருப்பது காற்றின் கடமை. சுழன்று கொண்டே இருப்பது பூமியின் கடமை. போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கேனாரு கண்ணதாசன். அவருடைய வழியில நாங்க எங்க கடமை பேச வந்திருக்கோம். எங்களை எதிர்த்து பேசினாலும், எகிரி பேசினாலும், மறுத்து பேசினாலும், மாறுபட்டு பேசினாலும் எல்லாம் கிருஷ்ணனுக்கே அர்ப்பணம். ஃபீஸ் கொடுத்தாதான் கேஸ் எடுக்கணுங்கிறது உங்க வேலையா இருக்கலாம் வக்கீல் சார். வாழ்க்கையை நினைச்சு பார்த்தீங்கன்னா வரவு செலவு மட்டுமே வாழ்க்கை இல்லை, வாழ்க்கை என்பது வணிகமும் இல்லை. சிரமம்னு சொல்றாங்க அந்த அணி. சிரமம்னு நினைச்சிருந்தா தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சாரத்தை கண்டுபிடிச்சிருப்பாரா? கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சிருப்பாரா? இல்ல வாஸ்கோட காமா தான் இந்தியாவுக்கு வந்திருப்பாரா? அவர் கௌரவம் படத்துல வேற அவருக்கு ஏத்த மாதிரி ஒரு வக்கீல் கேரக்டர் படத்தை செலக்ட் பண்ணி இங்க சொன்னார். அவர் ஏன் உங்களுக்கு ஒரு கௌரவம் கிடைச்சா 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கௌரவம் கிடைச்சா 25 வருஷத்துக்கு முன்னாடி தேவர் மகன் எங்களுக்கு கிடைக்காதா?
தேவர் மகன் படத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பேசின வசனம் ஒண்ணு ஞாபகப்படுத்தட்டுமா? எல்லா பயவுள்ளையும் ஒரு நாளைக்கு சாக வேண்டியதே, வாழறது முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா மற்றவங்களுக்கு பயனுள்ள வாழ்க்கையா வாழ்ந்துட்டு செத்து போறதே அந்த சாவுக்கே பெருமை. விதைச்ச உடனே பழம் சாப்பிடணும்னு நினைக்க முடியுமோ? இன்னைக்கு நான் விதைக்கிறேன், நாளைக்கு நீ பழம் சாப்பிடுவ, அப்புறம் உன் மையன் சாப்பிடுவான், அதுக்கப்புறம் அவன் மையன் சாப்பிடுவான். இதெல்லாம் இருந்து பார்க்கறதுக்கு நான் இருக்க மாட்டேன். ஆனா விதை நான் போட்டது. எங்க ஒரு அம்மா தான் புள்ள பெரிய ஆளா வருவான்னு நினைச்சா வயிற்றுல சுமக்கிறா, பணம் காசு சம்பாதிச்சு தருவான்னு நினைச்சதா புள்ள பசிச்சதும் துடிச்சு போய் பாலை கொடுக்கறா. நாளைக்கு உட்கார வச்சு நம்மளெல்லாம் கவனிப்பான்னு நினைச்சா எறும்பு அண்டாம பாத்துக்கிறா. நலிஞ்ச புள்ளன்னு யோசிக்க மாட்டா. அந்த புள்ள உடம்புல ஏதாவது ஊனம் இருந்துச்சுன்னா கூட ஊனம் குறைபாடு நினைச்சு ஒதுக்க மாட்டாங்க. அவதானங்க அம்மா. கவிஞர் வைரமுத்து சொல்லுவார் அம்மா பத்திய ஒரு கவிதையில, வைரமுத்து பொறப்பான்னு வயிற்றுல நீ சுமந்ததில்ல, வயிற்றுல நீ சுமந்த ஒண்ணு வைரமுத்து ஆயிருச்சு அப்படின்னு. கடமை தவறிய தாய்மையை எங்கேயாவது நீங்க பார்த்துருக்கீங்களா? கடமையை செய் பலனை எதிர்பாராதேன்னு முதல்ல உங்களுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பலனை எதிர்பார்க்காம கடமையை செஞ்சா மனுஷனுக்கு கர்வம் வராது, பேராசை வராது, எதிர்பார்ப்பு வராது. ஒரு அம்மாவுக்கு சமமா எந்த பலனையும் எதிர்பார்க்காம கடமையாற்றுபவர்கள்னா அது ஆசிரியர்கள்ங்க. ஒரு தொழிலதிபர் இருக்காரு, பெரிய ஆளா வளர்ச்சி அடைகிறாருன்னா அந்த தொழில் ரகசியத்தை இன்னொருத்தருக்கு சொல்ல மாட்டாரு. ஒரு ஹோட்டல் வச்சிருக்காங்க, அந்த ஹோட்டல்ல சாம்பாரோ ஒரு வடையோ ஸ்பெஷல்னா அந்த ஃபார்முலாவை இன்னொரு ஹோட்டல்காரங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. ஆனா தான் படிச்சதை கத்துக்கிட்டதை எல்லாத்தையும் வஞ்சகமே இல்லாம பெருந்தன்மையோட மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறாங்கன்னா அது ஆசிரியர்கள் தானுங்க. ஆசிரியர்கள் எல்லாம் இந்த கொரோனா காலகட்டத்தில் சன் நியூஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் ஊரடங்கு நேரத்தில் மூடிட்டாங்க. சத்துணவு கூடங்கள் இருந்த பள்ளிக்கூடங்களும் மூடினாங்க. அந்த நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகளுடைய வயிற்று பசியையும் சேர்த்து யோசித்து பார்த்தவர்கள் ஆசிரியர்கள்ங்க. பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்வதுங்கிறது சாத்தியம் தானங்க. 2009 ஒரு பள்ளிக்கூடத்து வேன் வந்து தண்ணியில் விழுந்தப்போ அதுல இருந்த 11 குழந்தைகளையும் காப்பாத்துறதுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்த சுகந்தி என்கிற ஆசிரியர் இருந்தது இந்த இடம் தான் அப்படின்னு சொன்னா இது சாத்தியம் தாங்க. கொரோனாவுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் இந்த அணியில பேச வந்திருந்தா கூட சரி போனா போகுதுன்னு விட்டுருக்கலாம். இந்த கொரோனால இவ்வளவு அடிபட்ட பிறகு இத்தனை சுயநலமா யோசிச்சுட்டு இந்த அணிக்கு பேசுறதுக்கு வந்திருக்கிறாங்களேங்கிறது எங்களுக்கெல்லாம் வருத்தமா இருக்கு. ராத்திரி பகல் பார்க்காம, சொந்த வீட்டுக்கு போகாம, ஏதோ ஹோட்டல்ல தங்கி இருந்து எத்தனையோ டாக்டர்ஸ் அவங்களோட உயிரை கொடுத்து வந்து மருத்துவமனையில் பணியாற்றினார்களே, அவங்கெல்லாம் எந்த பலனங்க எதிர்பார்த்தாங்க? அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்க விரும்பலை, என்கிட்ட போதுமான பணம் இருக்குது, இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து டியூட்டியில் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு நினச்சிருந்தா இன்னைக்கு நம்மள பாதி பேர் காணாமல் போயிருப்போங்க. எங்க நம்ம அந்த நேரத்தை கொஞ்சம் நினச்சி பாருங்க. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகலை, நண்பர்களை பார்க்கல, அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கூட நம்ம பேசலை, வீட்டுக்குள்ளேயே இடைவெளி விட்டு வாழ்ந்த ஒரு நேரம் அது. யாரோடையும் தொடர்பில்லாத இருந்த நேரத்தில் சுகாதார கேடு வராமல் நம்மளை எல்லாம் பார்த்துக்கிட்டாங்களே துப்புரவு பணியாளர்கள், அவங்களுக்கு எல்லா ஊர்லேயும் பாத பூஜை பண்ணாங்கங்க. ஏன் பண்ணாங்க தெரியுமா? எல்லாரும் நோய்க்கு பயந்து பதுங்கி சாதாரண மனிதர்களாக வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கக்கூடிய சூழல் வந்தப்போ, கட்டாயம் வந்தப்போ, தேவலோகத்து பிரஜைகள் மாதிரி தெருவில இறங்கி நம்ம எல்லாம் கவனித்து கொண்டார்களே, அதுக்காக பாத பூஜை பண்ணுவாங்க. நம்ம எல்லாம் பாத பூஜை பண்ணணும்னு நினைச்சா அவங்க இந்த வேலையை செஞ்சாங்க. கடமைங்க. அதனாலதான் பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்தவர்கள் கொண்டாடப்படுகிறார்கள், கடமையே என்று நினைப்பவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். சொல்வேந்தர் சுகி சிவம் ஐயா நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. சங்கெடுத்த ஊதிய பெருமாள் பத்தி எழுதியிருப்பார். ஒரு கிராமத்துக்கு முனிவர் வராரு, ஜனங்க யாரும் அவரை கண்டுக்கல, வேலை செய்யறாங்க, சாபம் கொடுத்துட்றாரு. இந்த ஊர்ல 10 வருஷத்துக்கு மழை வரக்கூடாதுன்னு சபிச்சிடுறாரு. இடி மின்னலோட மழை வரணும்னு சொன்னா பெருமாள் சங்கெடுத்து ஊதணுங்கிறது ஒரு ஐதீகம். அன்னைக்கு
அப்போ எல்லாரும் அந்த ஊரில் இருக்கிறவங்க இனி நமக்கு பொழப்பு இல்லை, வெளியூருக்கு தான் போய் ஆகணும்னு சொல்லி ஊரை விட்டு கிளம்பும் போது ஒரு விவசாயி மட்டும் தோளில் கலப்பையும் கையில் காளமாடையும் பிடிச்சிட்டு வயலுக்கு போனாராம். பெருமாள் அதிர்ச்சியாக வந்து மழையே பெய்ய போகிறது இல்லையே, நீ எதுக்காக இங்கே விவசாயம் பண்ண வந்திருக்கேன்னு கேட்டாராம். அப்போ அவர் சொன்னாராம், மழை வருதோ இல்லையோ நான் என் கடமையை செய்ய போகிறேன், 10 வருஷம் நான் இதெல்லாம் செய்யலைன்னா உழவே எனக்கு மறந்து போயிடும்னு சொன்னாராம். பெருமாள் யோசிச்சாராம், அப்போ நம்ம 10 வருஷத்துக்கு சங்கே எடுக்கலைன்னா ஊதுறது நமக்கு மறந்து போயிருச்சுன்னா என்ன பண்ணன்னு சொல்லி சங்கை எடுத்து வேகமாக ஊதுனாராம். இடி மின்னலோட மழை கொட்டி பூமி செழுமையானதாம். எதையும் எதிர்பார்க்காமல் கடமையாற்றிய அந்த விவசாயி வளமையானார். சிரமம் என்று நினைத்து ஊரை விட்டு சென்றவர்கள் வறுமையானார்கள். இது இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டிய கர்ம பூமின்னு அந்த கதையை முடிக்கிறார். எதையும் எதிர்பார்க்காமல் கடமையாற்றிய ஒரு மனிதரை அறிமுகப்படுத்திட்டு நான் நிறைவு செய்திருந்தேங்கய்யா. அந்த மனிதர் ரொம்ப எளிமையான மனிதர். 35 வருஷமா ஒரு கல்லூரியில் நூலகராக வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர். 35 வருஷமா வேலை பார்த்தப்ப சம்பளத்தை எல்லாம் பொதுமக்களுக்கு கொடுத்துட்றாரு. ஓய்வு பெற்ற ஊதியத்தை யாராவது கொடுப்பாங்களாங்க கடைசி காலத்தில்? அதையும் கொடுத்துட்றார். அவருக்குன்னு நிலம், வீடு, வாசல், பரம்பரையாக வந்த சொத்து கிட்டத்தட்ட 50 லட்சத்து பெருமான சொத்து எல்லாத்தையுமே அறக்கட்டளைகளுக்கு எழுதி வச்சுறார். இவர் செய்த இந்த பணியை பார்த்துட்டு அன்னைக்கு அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்த பில் கிளின்டன் இந்தியாவுக்கு வரும்போது 2 பேர் அரசு சாராத 2 பேர் சந்திக்கணும்னு நினைச்சார். ஒருத்தர் டாக்டர் மேதகு அப்துல் கலாம் ஐயா, இன்னொருத்தர் இந்த தமிழர். அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா, உலகத்திலேயே யாருமே எந்த நாட்டிலையுமே ஓய்வூதியத்தை இப்படி கொடுக்க மாட்டாங்களே, தனியாரில் வேலை பார்க்குறவங்களோ அரசில் வேலை பார்க்குறவங்களோ ஓய்வூதியத்தை இப்படி கொடுக்க மாட்டாங்களேன்னு சொல்லி 1000 ஆண்டுகளில் சிறந்த மனிதர்னு சொல்லி ஒரு பட்டத்தை கொடுத்து 30 கோடி ரூபாய் பரிசையும் இந்த தமிழருக்கு கொடுத்தது. அந்த பரிசு தொகையையும் குழந்தைகளுடைய நலனுக்காக கொடுத்துடுறாரு. அப்படிப்பட்ட ஒரு மனிதர், ரொம்ப எளிமையான மனிதர், இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற வரலாறு. ஐக்கிய நாட்டு சபை என்ன சொல்லியிருக்குன்னா, 20ஆம் நூற்றாண்டின் ஈடு இணையற்ற சாதனையாளர்கள்னு ஒரு 20 பேர் கொண்ட பட்டியலை தயாரித்து அதிலே இந்த தமிழருடைய பெயரையும் சேர்த்திருக்கிறது என்று சொன்னால் அந்த தமிழர் பாலம் கல்யாண சுந்தரம் என்கிற எளிமையான மனிதர். இந்த மாதிரி எதையும் எதிர்பார்க்காமல் செய்பவர்கள் தங்களுடைய முகங்களை அடையாளம் காட்டுவதே கிடையாது. புயல், பூகம்பம், சுனாமி, சூறாவளி மாதிரியான இயற்கை சீற்றங்களின் போதும், மனிதர்களுக்கு உதவி தேவைப்படும் போதும், விபத்துகளின் போதும் இவர்களுடைய கரங்களை மட்டும் நாம் தரிசிக்க முடியும் என்று சொன்னால் பலனை எதிர்பார்க்காமல் கடமையாற்றுவது என்பது இன்றைக்கு சாத்தியம். நான் இப்படி நிறைவு செய்கிறேன். நாங்கள் வண்டுகளாக இருக்கிறோம். மலர்களிலே இருந்து தேனை எடுக்கிறோம், சாத்தியம் என்கிறோம். இவர்கள் அதே மலர் செடியிலே முட்களை மேய்கிற ஒட்டகங்களாக இருக்கிறார்கள், சிரமம் என்று சொல்லுகிறார்கள். உங்களுக்கு தேன் வேண்டுமா, முள் வேண்டுமா, நீங்களே முடிவு செய்யுங்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஐயா பாலம் கல்யாண சுந்தர ஐயா இருக்காரு, அவரை சொன்ன முறை இருக்குது பார்த்தீங்களா? பேசப்பட வேண்டிய நபர், சொல்லப்பட வேண்டிய ஆள் அவர். இந்த அரங்கம் திரும்ப திரும்ப அவர் நினைக்கணும். எல்லாவற்றையும் கொடுத்து விடுதுன்றது எளிதான காரியமா? உனக்குன்னு ஏதாவது கொஞ்சம் வச்சுக்கப்படாதாயா கேட்பாங்கள்ல நம்ம வீட்டில். உனக்குன்னு எதுவும் ஒன்றா வேணாமாண்ணா, எனக்கெல்லாம் நீங்கள் இருக்கே இல்லை அப்படின்னு தாய்க்காரி கிடைச்சது சொல்லுவா சில நேரம். எனக்கு தான் நீ இருக்கலடா ஐயா அப்படின்னு. அதை மாதிரி அள்ளி கொடுத்துட்டாரே, அவ்வளவையும் கிள்ளி கொடுக்கலை, அள்ளி கொடுத்துட்டார். அது யாரால முடியும்? இப்போ அவங்களால முடிஞ்சிருக்குல்ல, சாத்தியமாகியிருக்கிறது அல்லவா, முடியும் அப்படின்னு, சாத்தியமே அப்படின்னு முடிச்சிருக்காங்க. இங்கே ஒரு ஆள் இருக்கு ராஜபாளையத்து பக்கத்தில், என்ன ஆக போகுதோ தெரியாது. சாத்தியமா அது? இதெல்லாம் நடக்கிற காரியமா? வாங்கப்பா. கல்யாண மாலை நிகழ்வின் வாயிலாக தமிழ் மக்களின் இல்லங்களில் திருமணச் சுடர் ஏற்றி வருகின்ற மதிப்பிற்குரிய மோகன் சார் அவர்களே, அன்பிற்கினிய மீரா மேடம் அவர்களே, பெருந்திரளாக கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, எதிரணியிலிருந்து வண்டு முருகேஸ்வரி வந்தாங்க. வண்டு முருகனை தான் நான் கேட்டிருக்கேன்.
அவங்க தான் முழுசா மாறி வண்டு முருகேஸ்வரியா இன்னைக்கு மாறி சரி சரி. இல்லை நாங்கள்லாம் ஒட்டகமா சொல்லிட்டு போங்க, இதெல்லாம் உங்கள் கடமை. பேச வைக்கிறீங்களா? உண்மையிலே செவாலியே சிவாஜி அவர்கள் இறந்து போயிட்டாருந்தாங்க நான் நினச்சேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவங்க அப்படியே அம்பிகா ரூபத்தில் பெண்ணாக பிறப்படுத்திருக்கிறார். அப்படியே வசனத்தை சொல்கிற, அவன் மகன் சாப்பிடுவேன், அப்புறம் அவன் பேரன் சாப்பிடுவேன். இது என்ன கடமை, பெருமையா? கடமை வீராங்கனை. ரொம்ப அருமையாக பேசுனாங்க. படத்தையே திரும்ப திரும்ப பார்த்துருப்பாங்க உங்களுக்கு. இப்போ தெரியுதா ஆன்லைனில் இவங்க என்ன பாடம் நடத்துனாங்கன்னு. பூரா தேவர் மகன் படத்தை முழுசாக பார்த்து வைரமுத்து கவிதையெல்லாம் ஒப்பிச்சு இங்கே வந்து நாங்கள் எப்படியெல்லாம் பாடம் நடத்தினோம் தெரியுமா? இதுதான் ஆசிரியர்களுடைய கடமை. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தேவர் மகன் ஃபிலிமுடைய வசனம் ஒப்பிப்பது. அப்புறம் இவங்ககிட்ட படிக்கிற பிள்ளைகள்லாம் என்ன கதிக்கு ஆளாயிருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். அது நல்லா ஒப்பிக்கும். டாக்டர் சார் வந்து ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. எப்பயுமே டாக்டர் அவர்கள் மேலே நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு கடமை இருக்குது. ஏன்னா நம்மளுடைய தமிழ் பாரம்பரியத்தை 6ஆம் திணையாக மீட்டெடுத்து கொண்டு வந்தவர் அப்படின்ற ஒரு மரியாதை நம்ம எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் இவ்வளவு அப்பாவியாக இருப்பார் நான் எதிர்பார்க்கவே. உங்கள் கடமையை நிறைவேற்றுங்கள். நிறைவேற்றுவோம் டாக்டர், கண்டிப்பாக நிறைவேற்றுவோம். நாங்கள் இல்லாட்டி வேற யார் தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறாங்க? தலைகீழாகத்தான் உழப்போகிறோம். அதுக்கு முன்னாடி நேர்காணல்னு ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ எல்லா கட்சியிலையும் நடக்குது சார். எம்எல்ஏ கேண்டிடேட் போய் உட்காருவாங்க. உட்கார்ந்த உடனே அந்த கட்சி தலைவர் யாராக வேணா இருக்கட்டும் என்ன கேட்பாங்க? உங்கள் தொகுதிக்கு நீ எவ்வளவு நல்லது செய்வாய் அப்படின்னு நான் கேட்பாங்க. எவ்வளவு கடமையாற்ற போகிறாய் அப்படின்னு நான் கேட்பாங்க. எத்தனை கோடி செலவழிப்ப, எம்புட்டு துட்டு பேரும். அப்படி இல்லாமல் கடமையை மட்டுமே செய்யக்கூடிய மனிதர்களை மட்டுமே ஒரு கட்சி தேர்ந்தெடுக்குதுன்னா அப்படி ஒருத்தரை கண்டா வர சொல்லுங்க, கையோட கூட்டி வாருங்க. நான் இந்த மேடையிலேருந்து இப்படியே இறங்கி போய் அந்த கட்சியில் சேர்ந்துடுறேன். அப்படி கண்டுபிடிக்கிற ஒரு கட்சி இருந்தால் சொல்லுங்க, நான் வந்து சேர்ந்துக்கிறேன். டாக்டர் எல்லா டாக்டரும் உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க டாக்டர். ஒரு டாக்டர் இப்படி இருந்தா எல்லா டாக்டரும் எப்படி இருப்பாங்க? எங்கள் ஊரில் ஒரு டாக்டர் இருக்கிறார். வந்தவுடனே நோயாளியை பார்த்து சொன்னார், நீங்கள் பிபியை குறைக்கணும், நீங்கள் கொலஸ்ட்ராலை குறைக்கணும், நீங்கள் சுகரை குறைக்கணும். அவர் இவர்கிட்ட சொன்னார், நீங்கள் ஃபீஸை குறைக்கணும். ஈன்று புறந்தறுதல் என் தலை கடனே. கடன்னா என்ன டாக்டர்? கடன் நான் உங்களுக்கு தரேன்னா நீங்கள் வட்டியோடு எனக்கு தரணும். அதாங்க எதிர்பார்ப்பு. பைபிளில் ஒரு அழகான வாசகம் வரும் சார், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். என்ன அர்த்தம்? ஒரு ஏழைக்கு நீங்க உதவி செஞ்சீங்கன்னா இறைவன் உங்களுக்கு பல மடங்காக திருப்பி தருவான். அதுதாங்க எதிர்பார்ப்பு. இதுல என்ன தப்பு இருக்கு? தமிழாசிரியை மேடம் இவ்வளவு ஆத்திரப்படுறாங்க. மிமிக்ரிலாம் பழகிட்டு வந்திருக்காங்க இந்த லீவில். நான் கேட்குறேன், அவங்களும் நல்ல தமிழாசிரியை, அவங்க பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துகிறாங்க. 1ஆம் தேதி ஆகுதுங்க. உடனே அவங்கள கூப்பிட்டு வச்சு அவங்க கல்லூரி நிர்வாகம் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. கடமை வீராங்கனை அம்பிகா அவர்களுக்கு இருகரம் கூப்பி நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஜனவரி மாதம். அப்புறம் பிப்ரவரி மாதம் வாங்கிட்டு வந்து வீட்டில் மாட்டுறாங்க. பிப்ரவரி மாதம் மறுபடியும் கல்லூரிக்கு போகிறாங்க. 30 நாள் வேலை பார்க்குறாங்க. மறுபடியும் பச்சை கலரில் ஒரு சர்டிஃபிகேட். 29-28 மீதி உள்ளனால நைட் ஊட்டி பார்த்து எப்படியாவது ஒப்பேற்றி விடுவாங்கன்னு வைங்களேன். அப்போ ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அப்படி வீடு முழுக்க சான்றிதழ்களாக இருக்குது. இப்போ இவங்க வீட்டுக்கு வாடகை வாங்குறவர் வர்றார். மேடம் வாடகை இந்த அந்த ரோஸ் கலர் சர்டிஃபிகேட் உங்களுக்கு தான் வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் மாட்டிக்கோங்க. ஏன்னா என் பேரை அடிச்சுட்டு உங்கள் பேரை எழுதிக்கோங்க, கடமை வீரன்னு எழுதிக்கோங்க. என்னம்மா மாதம் முழுக்க கஷ்டப்பட்டு உழைச்சி எதுக்கு இந்த பாடு? 1ஆம் தேதி சம்பளம் வரும், என் குடும்பத்தை நான் காப்பாற்றுவேன், பிள்ளைங்களை படிக்க வைப்பேன், வீட்டு வாடகை கொடுப்பேன். இதில் என்னங்க தப்பு இருக்குது? இந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் எப்படிங்க ஒரு மனுஷன் வாழ முடியும்? இன்னும் இவ்வளவு கோபமாக நீங்கள் வந்து பேசுகிறீங்க. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உலகத்தில் எதிர்பார்ப்பு இல்லாமல் எதுவுமே இல்லை சார். இந்த பூமியை முட்டி முட்டி முளைச்சி ஒரு சின்ன புல் வெளியில் வருதுல, அதில் இருந்து ஃபுல் பக்கம் வசனம் பேசிட்டு உட்காந்துருக்கிற அம்பிகா அவர்கள் வரைக்கும் எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அதான் உண்மை. இந்த பூமி உருண்டையே புவியீர்ப்பு விசையில் இயங்கலை, எதிர்பார்ப்பு விசையை நம்பித்தான் இயங்கி கொண்டு இருக்கு. எதிர்பார்ப்பு இல்லைன்னா இயக்கமே இல்லைன்னு தானேங்க அர்த்தம். அவங்க பேசுறது வெறும் வார்த்தை, நாங்கள் பேசுவது தான் உண்மையான வாழ்க்கை. அவங்க கற்பனை கொடியை உயர்த்தி பிடிக்கிறார்கள், நாங்கள் யதார்த்த வாழ்க்கையை நோக்கி இழுக்கிறோம். அவங்க சொல்றது வெறும் சொல், நாங்கள் சொல்றதா செயல்.
அவங்க வாயிலிருந்து பேசுகிறாங்க, நாங்கள் மனசுலேருந்து சொல்கிறோம். எதை எடுத்துக்கணுமோ எடுத்துக்கோங்க. இங்கே எவ்வளோ பிஸ்னஸ் மேன் உட்காந்துருக்கிறீங்க, எவ்வளோ பேர் தொழில் சார்ந்த ஒரு துறையில் இருக்கிறீங்க. ஏப்ரல் 1 புது கணக்கு தொடங்குவீங்களா இல்லைங்களாயா? புது கணக்கு லாபம் அப்படின்னு எழுதிட்டு என்ன நினைப்பீங்க? உங்கள் எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்? போன வருஷத்தை விட இந்த வருஷம் நமக்கு லாபம் அதிகமாக இருக்கணும், நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்கணும், நம்ம குடும்பத்தை இன்னும் ஒரு படி உயர்த்தணும் அப்படின்னு நினைப்பீங்களா? போடும் போதே ஊ அப்படின்னு எழுதுவீங்களா? அவங்க அதை தயா சொல்லுங்க. நீங்கள் போடும்போதே அது ஊவாக வரலாம், ஊவாகவும் போகலாம், ஏற்றுக்கொள்ளுங்களேன். இதில் என்ன குறை அப்படிங்கிறாங்க. ஐயா அதெல்லாம் விடுங்க, நான் ஒரு மருமகள், நான் நல்ல மருமகள். ஏனென்றால் இதை நானே தான் சொல்லிக்கொள்ள முடியும். நான் எங்கள் மாமியாருக்கு காஃபி போட்டு கொடுப்பேன். காஃபி நல்லாவே போடுவேங்கய்யா, போட்டு கொண்டு போய் கொடுக்குறேன். இது என்னுடைய கடமை தானே. இப்போ எங்கள் மாமியார் வாங்கி என்ன செய்யலாம்? நான் என்ன எதிர்பார்ப்பேன்? குடிச்சிட்டு பேஷ் ஃபில்டர் காஃபி மாதிரியே இருக்குது, காஃபினா கவிதா போடுற காஃபி தான் அப்படின்னு ஒரு வார்த்தை தானேங்க நான் எதிர்பார்க்குறேன். நான் அவங்க என்ன செய்கிறாங்க நடுவர் அவர்களே, வீட்டுக்கு வெளியில் இருக்கிற நாயை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு அதுக்கு கொஞ்சம் ஊற்றி அது சாப்பிட்டு உசுரோடு இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமேட்டி அதை குடிக்கிறாங்க. அப்போ அவ்வளவு நம்பிக்கை உங்கள் பேரில். அதாவது நம்ம கடமையை செஞ்சுட்டு நல்ல பலனை எதிர்பார்த்தாலே அது எதிர்மறையான பலனாக போயிடுது. இதில் ஒன்றுமே எதிர்பார்க்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னு தான் நாங்கள் கேட்குறோம். இங்கே மீரா மேடம் உட்காந்துருக்குறாங்க, முன்னாடி உட்காந்துருக்குறாங்க. அவங்க பின்னாடி இடம் இல்லாமல் முன்னாடி வந்து உட்காந்துருக்குறாங்க. அவங்க ஏன் முன்னாடி உட்காந்துருக்காங்க தெரியுமா? ஒரு மாதமாக ஒவ்வொரு கல்யாண மாலை நிகழ்வு தொடங்கும் போதும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் அவங்களும் அந்த குழுவும் சேர்ந்து தூங்காமல் வேலை பார்ப்பாங்க சார். இந்த பேக்ட்ராப்பில் இருந்து, இந்த மேடையில் இருந்து, இந்த சேர் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து, வீடியோலேருந்து, மைக்லேருந்து, இங்கே வைக்கிற ஃப்ளவர்லேருந்து, நாங்கள் போடுற ட்ரெஸ்ஸு முதற்கொண்டு அவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன சார்? உங்களையெல்லாம் கூட்டு வந்து மெட்ராஸ்லேருந்து ஒருத்தவங்க, ராஜபாளையத்துலேருந்து ஒருத்தவங்க, கோயம்புத்தூர்ல ஒருத்தவங்க கூட்டு வந்து உட்கார வச்சாச்சு. நல்லா பேசுங்கப்பா, நீங்கள் நல்லா பேசணும், இந்த பட்டிமன்றம் ஜெயிக்கணும், அது என்கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பாங்க அவங்க. ஆமாம், நான் இன்னைக்கு நல்லா பேசினா தான் அவங்க நாளைக்கு என்கிட்ட நல்லா பேசுவாங்க. இல்லைன்னு வைங்களேன், நீங்களாம் ஒரு மனுஷின்னு உன்னை ராஜபாளையத்துலேருந்து கார் வச்சு கூட்டு வந்தா நீ பேசுனா பேசு, இல்லைன்னா மைக்க 3 தடவை தட்டிட்டு நன்றி வணக்கம்னு சொல்லிட்டு உட்காரு அப்படின்னு நான் சொல்லுவாங்க. நிகழ்ச்சியை நடத்தணும்னா அது வெற்றி பெற வேண்டும், இறையருள் எங்கள் பக்கம் இருக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்கணுமா இருக்கக்கூடாதாயா? இது நியாயமா தப்பா? கணவன் மனைவி இருக்கீங்க, எத்தனை பேர் ஜோடியாக வந்திருக்கிறீங்க. மேடம் சொன்னப்போ கூட பயந்து போய் ஒய்ஃபை விட்டுட்டு ஓட்டுறீங்க. குத்து விளக்கு ஏற்ற ஒய்ஃபை கூட்டு வாங்கன்னா பதட்டத்தோடு எல்லாரும் அப்படியே முழிக்கிறீங்க. இதுக்கு இங்கேயும் கூட்டு போகணுமா அப்படின்ட்டு. கணவன் மனைவி வீட்டில் இருக்கிறீங்க, மனைவிக்கு பிறந்த நாள் வருது சார். அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? மனைவி எதிர்பாராத விதமாக ஒரு கிஃப்ட்டை அவர் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் போய் அன்பே நீதான் என் மனைவி, வீட்டை கவனித்துக் கொள்வதும் குடும்பத்தை பார்த்து கொள்வதும் உன் கடமை, உன் பிறந்த நாளுக்கு ஒன்றும் கிடையாது சொல்லி பாருங்க. மறுநாள் தட்டில் இட்லி மட்டும் இருக்கும், சட்னி எங்கே? இட்லி சுடுவது மட்டுமே என் கடமை, அப்படியே சாப்பிட்டு விட்டு செல்லுங்களேன். நடக்குமா? நடக்காதுங்க. ஒரு யதார்த்த ஆசைங்க. என்னுடைய பிறந்த நாளுக்கு என் கணவர் ஏதாவது ஒரு பரிசு தரணும் ஒரு மனைவியின் எதிர்பார்த்து சரியா தவறா? நாங்கள் ரொம்ப எளிமையாக யதார்த்தமாக பேசுகிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, எதிர்பார்ப்பு என்பது அயோக்கியத்தனம் இல்லை, அது அநியாயம் இல்லை, அது தேவையில்லாத சிந்தனை இல்லைங்க, அது அறம் இல்லாதது இல்லை. டாக்டர் சொல்கிறாங்க எதிர்பார்ப்புங்கிறது அறம் இல்லாத மோசமான செயலாங்க. இந்த சம்பளம் சனிக்கிழமை வாங்கிட்டு குடும்பத்தோட திண்டுக்கல் பிரியாணி சாப்பிட போகணும்னு நினச்சா அது தப்பாங்க. அவங்க குளவரியா இருக்கும், அப்படிலாம் போகக்கூடாது. அறம் சார்ந்து வீட்டுக்குள்ளேயே உட்காந்து பழைய சோறு சாப்பிடுங்க. ஒரு நாளாவது பிரியாணி சாப்பிட்டு அந்த கடையெல்லாம் வாழ வேண்டாமா? திண்டுக்கல்லாம் பிரியாணி கடைக்கு பூரா பூட்டை போட்டு போயிடுவார் உங்களுக்கு. தனக்கு கண் பார்வை இல்லாவிட்டாலும் கஷ்டப்படுற அம்மா அப்பாவை வீட்டில் வச்சுக்கிட்டு படித்து முன்னேறி இன்னைக்கு பூரண சுந்தரி ஐஏஎஸ்னு அந்த பொண்ணு கலெக்டர் ஆயிருக்காங்களே. அவங்க உள்ளுக்குள்ள ஊறி 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 கிடந்தது இல்லையா ஒரு முயற்சி, அதுக்கு பேர் தாங்க எதிர்பார்ப்பு. ஏன் நம்ம ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய தமிழாலும் தன்னுடைய பண்பாலும் தன்னுடைய அறிவாலும் பட்டிமன்ற தமிழுக்கே பத்மஸ்ரீன்னு ஒரு மகுடம் சுற்றி இருக்கிறாரு எங்க ஐயா. அந்த உழைப்புக்கு கிடைத்த பலன் தானங்க நாங்கள் இன்னைக்கு வெற்றியை சொல்கிறோம். இந்த உலகத்தில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வெற்றிங்கிறதே கிடைக்கவே கிடைக்காது. நடுவர் அவர்கள் 2 விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செஞ்சிடறேன்.
ஒரு பாதாள சாக்கடை அடைச்சி கிடக்கு சார், அடைச்சி கிடக்குது. பக்கத்துலேயே போக முடியல, அப்படி ஒரு ஸ்மெல். நீங்களோ நானும் அங்கே போக மாட்டோம், வார்டு கவுன்சிலர் வரமாட்டார், எம்எல்ஏ அந்த பக்கமே வரமாட்டார். ஆனால் அந்த இடத்துக்கு ஒரு மனுஷன் வர்றார் சார். நீங்களும் நானும் நினச்சி கூட பார்க்க முடியாத அந்த துர்நாற்றம் பிடித்த பாதாள சாக்கடைக்குள்ளே இறங்குறார். வயிறு கொமட்டிக்கிட்டு வருது, நெஞ்செல்லாம் என்னமோ பண்ணுது. ஆனாலும் மூச்சு அடைச்சிட்டு உள்ளே போய் அதை க்ளீன் பண்ணுறார், சுத்தம் பண்ணுறார். சுத்தம் பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது அவருக்கு என்ன சார் எதிர்பார்ப்பு இருக்கும்? இதை அவர் ஏன் சார் செய்யணும்? நம்ம யாருமே செய்ய வெறுக்கிற தயங்குகிற அந்த வேலையை அவர் ஏன் சார் செய்கிறார்? 1ஆம் தேதி வரும், சம்பளம் கிடைக்கும், என்னால் சாப்பிடவே முடியாது இந்த தொழிலை செஞ்சுட்டு, ஆனால் என் பிள்ளைகள் நல்லா சாப்பிடணும், நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை குட்டிங்க படக்கூடாது, அவங்க நல்லா படித்து பெரிய வேலைக்கு போகணும் அப்படின்னு அந்த தகப்பன் எதிர்பார்த்தோம்னா இது சரியா தப்பா? இந்த எதிர்பார்ப்புக்கு அர்த்தம் இல்லையாங்க. கடமையை செய், பலனை எதிர்பாராமல் இருங்கள் என்று பகவான் கிருஷ்ணரே நம்மிடம் எதிர்பார்த்தார் என்பதுதான் உண்மை. இன்னைக்கு நம்ம சூழ்நிலையில் பாலம் கல்யாண சுந்தரத்தை பற்றிலாம் சொன்னாங்க. ஆனால் 1800களில் திருநெல்வேலியில் ஒருத்தர் பாலம் கட்டினார், உங்களுக்கு தெரியுமா? டாக்டருக்கு தெரியும், தான் சொல்கிறார் பாருங்க, சுலோச்சனா முதலியார். 1800ல் 50,000 ரூபா தான் சொந்த சொத்தை விற்று பாலம் கட்டினார் சார். இன்னைக்கு பேப்பர் எடுத்து பாருங்க, அவருடைய 6ஆம் தலைமுறை வாடகை வீட்டில் வசித்து கொண்டிருக்கிறார்கள். கடமையை செய்தவர்களுக்கு எந்த பலனையும் தராமல் நன்றியும் இல்லாத இந்த சமுதாயத்தில் கடமையை செய்து பலனை எதிர்பாராமல் வாழ்வது சாத்தியம் என்று சொல்வது சிரமம். அது சிரமம் என்பதுதான் சாத்தியம். நன்றி, வணக்கம். கவிதா ஜவஹர் அன்றாட வாழ்க்கையை பார்த்து பாடம் கற்றுக்கிட்டு, சும்மா நம்ம பற்றி வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு சொல்லி தத்துவம் பேசலாம். திண்ணையில் உட்காந்துக்கிட்டே ஏதோ சில தத்துவங்களை பேசி சிலாகிச்சு ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நடைமுறைக்கு அது வருமாயா அப்படின்னு அவங்க கேட்குறத கேட்டுட்டு கடைசியாக என்ன சொன்னாங்க, அந்த பாலம் கட்டினார் 50,000 ரூபா, அன்னைக்கு 50,000 ரூபா அங்கே எழுதி போட்டிருக்கோம், ஒரு பேர் இருக்கும், சுலோச்சனா முதலியார்னு பேர் இருக்கும். பாவம் இன்றைக்கி அந்த குடும்பம் வாடகை வீட்டில் உட்காந்துருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்? அவர் இப்படி தான் பலனை எதிர்பார்க்காமல் போயிட்டார், அதனுடைய விளைவு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி கடைசியாக சொல்லி நல்லா நம்மளை கொஞ்ச நேரம் அங்கே இங்குமா இழுத்துக்கிட்டு போய் கவிதா ஜவஹர் இன்னைக்கு சும்மா நம்மளை கலக்கிட்டாங்க. கலக்கு தான் கட்சி அப்படி தூக்கி நிறுத்தி இருக்கிறாங்க. பாவம் பாரதி வாடா. ஒரு புன்னகையால் எங்களை வழிநடத்துகின்ற கல்யாணமாலை மோகன் ஐயா அவர்களே, எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மீரா அவர்களே, பெரியவர் பிரமிட் நடராஜன் ஐயா அவர்களே, எல்லாருக்கும் பணிவின் வணக்கம். எனக்கு முன்னாலே என்னுடைய அன்பு தங்கை கவிதா ஜவஹர் பேசினார்கள். அவங்க பேசுகிற போது பழைய படம் ஒன்று ஞாபகத்துக்கு வந்தது. ஏன்னா இன்றைக்கி பட்டிமன்றமே பழைய படங்களை நோக்கி தானே போயிட்டுருக்கு. கௌரவம் வந்தாச்சு, தேவர் மகன் வந்தாச்சு, எனக்கு தில்லானா மோகன் நம்ம ஞாபகம் வந்தது. அதில் ஒரு ட்ரெயின் வண்டியில் 2 கோஷ்டியும் ஏறும், சண்முக சுந்தரம் கோஷ்டியும் ஏறும், மோகனாம்பா கோஷ்டியும் ஏறும். அப்போ டிஎஸ் பாலையா ஒரு டயலாக சொல்லுவார், பத்மினியோட அம்மாவை பார்த்து, ஆட்டம் பலமாக இருக்கேன். ஓ, கவிதாவை சொல்கிறீங்களோ? இல்லை, பொதுவாக பொதுவாக நான் ஏன் அவங்கள சொல்கிறேன். ஆனால் கவிதா பேசின உடனே நீங்கள் எல்லாரும் சிரிச்சிங்க, எல்லாரும் கைத்தட்டுனீங்க, நான் மட்டும் கண்ணை தொடச்சிக்கிட்டேன். நீங்கள் பார்த்தீங்களா? ஏன்னா நடுவில் ஒரு மென் சோகம் இழையோடியது, நீங்களெல்லாம் அதை கவனிக்கலை. அந்த சோகத்துக்காக நான் கண் கலங்கினேன். ஒரு தியாகியை வீட்டில் வச்சுக்கிட்டு இங்கே வந்து பேசுகிறாங்க, தினம் காஃபி போட்டு இவங்க கொடுக்குறாங்க. அந்த காஃபியை ஒரு நாய்க்கு ஊற்றிட்டு ஒரு அம்மா சாப்பிடுது. இப்போ எவ்வளோ நம்பிக்கையாக இருக்குது. அந்த அம்மா ஊற்றுற அந்த காஃபியை சாப்பிட்டுட்டு உயிரோடு இருக்கிற நாய் அதுக்கு அடுத்த நாள் வந்து அதே காஃபியை சாப்பிட நிற்குதே.
எந்த பலனும் எதிர்பாராத கடமையை ஒரு நாயே செய்யும் போது மனுஷனான நாம செய்ய முடியாதா கவிதா? இந்த உலகம் புவியீர்ப்பு விசையினால் இயங்கவில்லை, எதிர்பார்ப்பு விசையினால் இயங்குகிறது. நியூட்டனுக்கு பேத்தி இவங்க புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னமா எதிர்பார்ப்பு விசை? கவிதா எவ்வளவு பெரிய சாமர்த்தியசாலின்னா இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பை மாத்திருச்சு. ஆமா, அது தெரியாம கை தட்டிக்கிட்டே இருக்கோம். நாங்களும் கை தட்டுறோம் 3 பேரும். எது ஒருத்தருக்கு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாதா? அது என்ன தப்பா? அப்ப எதிர்பார்ப்பு இருப்பது சரியா தவறா என்று இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பை கவிதா மாற்றி இருக்கிறார். எதிர்பார்ப்புகள் இருப்பது தவறு நாங்க 3 பேர் சொன்னோமா? அதுல குரு ஞானாம்பிகாவுக்கு மாசம் மாசம் சம்பளம் வரதை பார்த்து என்ன ஒரு பொறாமை. சுமார சம்பளம் கொடுக்குறாங்க, அதையும் கெடுத்து நீங்க கொடுக்காதீங்க, இனிமே நோட்டீஸா கொடுங்க. குரு ஞானாம்பிகா வீட்டெல்லாம் நோட்டீஸ் ஓட்டினா அந்த அம்மா சந்தோஷமா இருக்கும். ஓ, அவங்க என்ன கேட்கல, அதை கேட்க வந்தாங்க, கேட்கல. நீங்கள் சம்பளம் வாங்காமல் வேலை செய்வீங்களே தானே கேட்குறாங்க. தானேம்மா உங்கள் கேள்வி? வாங்க மாட்டோம், செய்ய மாட்டோம். சம்பளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா செய்வோமாப்பா? செய்ய மாட்டோம். குருவும் செய்யாது, நானும் செய்ய மாட்டேன். ஆனால் கவிதா, இந்த கேள்வியை நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், குரு ஞானாம்பிகிட்ட கேட்கலாம், மருத்துவர் சிவராமன்ட்ட நீங்கள் அதை கேட்க முடியாது. சரியா? மருத்துவர் சிவராமன் ஐயா சொந்த மருத்துவமனை வச்சிருக்காரா, இல்லை ஒரு மருத்துவமனையில் வேலை செய்கிறாரான்னு எனக்கு தெரியாது. சும்மா ஒரு ஹைப்போதட்டிக்கலாக யோசிக்கலாம். அவர் ஒரு மருத்துவமனையில் வேலை செய்வதாக யோசிக்கலாம். அவருக்கு நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க, சில பேர் கிரிட்டிக்கலாக இருக்காங்க, நிறைய பேஷண்ட்ஸ் அவரை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு மருத்துவமனை இப்போ குரு ஞானாம்பிகாவுடைய கல்லூரி நிர்வாகம் செய்யணும்னு அவங்க ஒரு கனவு கண்டாங்களே கவிதா, அதே மாதிரி இவருடைய மருத்துவமனை ஒரு முடிவை எடுத்து உங்களுக்கு சம்பளம் கிடையாது, இனிமேல் நோட்டீஸ் தான் சொன்னால் மருத்துவர் சிவராமன் என்ன செய்வார் என்பதுதான் இந்த பட்டிமன்றத்தில் இருக்கிற கேள்வி கவிதா. என்ன செய்வார்? வருத்தப்பட மாட்டாரா? படுவார். என்னங்க சம்பளம் கூட கொடுக்காம இருக்காங்க. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போகாம இருக்க மனுஷனால முடியாது தெரியுமா? சம்பளம் கூட கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆனா பேஷண்ட் பாதி பேரை வர சொல்லிட்டேன், போகாம இருக்க முடியாதுன்னு வீட்டில் இருக்கிறவங்கள திட்டுவாங்க. நீங்க திட்டினாலும் பரவாயில்லன்னு போய் நிற்கிறாருல்ல, பலன் அல்ல, என் கடமையை செய்வதில் எனக்கு கிடைக்கிற நிறைவுக்காக நான் வாழ்கிறேன் என்ற மனிதர்கள் இருக்கிறார்களா இல்லையா? அதுதான் இந்த பட்டிமன்றத்தினுடைய கேள்வி. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் தருகிறான். நீங்க பைபிளை படிச்சுட்டு பேசுங்கம்மா, இது பழைய ஏற்பாட்டில் இருப்பது. ஆனால் கர்த்தரே சொன்னதாக பைபிளில் இருக்கிற ஒரு வாசகத்தை நான் சொல்லுகிறேன், நடுவற்றை கேட்டுக்குங்க தவறா இருந்தா. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு அதனால் பலன் என்ன என்று கர்த்தர் கேட்டாரா இல்லையா? என் பைபிளை நீங்க மாத்திரம் தான் படிப்பீங்களா, நாங்க படிக்க மாட்டோம். கடன் வந்துட்டாலே வட்டி தானே. கடன் என்ற வார்த்தைக்கு அது பொருள் அல்ல. கடன் என்ற வார்த்தை தமிழில் இருக்கிறது, அதுக்கு 2 பொருள் உண்டு. ஒன்று வட்டியோட வாங்குற கடன், நாங்களாம் பேங்க்ல தர கடன். இன்னொன்று கடமை. என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு சொன்னாரு திருநாவுக்கரசர். எதை எதிர்பார்த்து சொன்னார்? நாளைக்கு எல்லாரும் வந்து அவருக்கு பாராட்டு செய்வார்கள் என்றா? கவிதாவுக்கு முன்னாலே பேசிய வக்கீல் என் வணக்கத்துக்குரியவர். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான், இப்போதான் அவரை முதல்ல பார்க்குறேன். இது மட்டும் தம்பியை நான் பார்த்ததில்லை. ரொம்ப வயசில் சின்ன தம்பியாக தான் இருக்கார். இந்த வயசுக்கு கௌரவம் படம் அவருக்கு தெரியும்னு நீங்கள் நம்புறீங்க? இது மண்டபத்திலிருந்து யாரோ எழுதி கொடுத்த பாட்டுன்னு உங்களுக்கு புரியல? அந்த அணியில் கௌரவம் சினிமாவுக்கு டிக்கெட் கொடுத்து வாங்கி போன வயசில் இருக்கிறது யாருன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேணாம்ல? அதில் கவிதாவுக்கு வருத்தம் வேற. இவங்க அப்படியே நடிகர் திலகம் மாதிரியே பேசுகிறாங்களாமா, தேவர் மகன் படத்தை தான் பார்த்தாங்களாமா, ஆன்லைன் கிளாஸ் எடுத்தது இல்லையாமா. ஏம்மா நீங்கள் மாஸ்டர் விஜய்க்கு ஃபேனாக இருக்கல, இவங்க நடிகர் திலகத்துக்கு ஃபேனாக இருக்கக்கூடாதா? உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? அடேங்கப்பா. வக்கீல் தம்பி நல்லா பேசினாங்க. அப்புறம் இவங்க வீட்டில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. யார்? நம்ம வக்கீல் தம்பி வீட்டில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. அவங்க வீட்டம்மா ஏதோ ஒன்று சமையல் பண்ணி வச்சுருக்காங்க. இவருக்கு அப்போ ஒரு ஃபோன் வந்ததா இவர் சொல்கிறார் கிளையண்ட்டுக்கிட்டேருந்து. அதுக்கு முந்தின சென்டென்ஸில் தான் இவர் என்ன சொல்லியிருக்காரு, இவருக்கு வந்த கிளையண்ட் ஒத்தனை, இவர் ஜெயிச்சாலும் ஜெயிக்கும் தோத்தாலும் தோக்கணும்னா அவன் வெளியில் போனவன் மற்ற கிளையண்ட்டையும் கூட்டிகிட்டு போயிட்டான். எல்லா கிளையண்ட்டும் போனப்புறம் உங்களுக்கு கிளையண்ட் எப்படி ஃபோன் பண்ண முடியும்? ஆக மொத்தம் ஃபோனே வரல.
இல்லை ஏதோ டுபாக்கு ஒரு ஃபோன், உங்களுக்கு அந்த லோன் வேணுமா இந்த லோன் வேணுமா ஃபோனு, அதை எடுத்து இவர் சொல்கிறாரு நீ செஞ்சது சரியாகவே இல்லை. மனைவி செஞ்ச சமையல் சரியில்லைன்னு நேரில் சொல்லக்கூட முடியாமல் ஃபோனில் யாருக்கோ பதில் சொல்கிற ஆள். ஏன் சார் கௌரவப்படுத்தையே இப்போ தான் பார்க்குறீங்க? நான் போட்ட வீடியோலாம் மாத்திரம் எப்படி சார் அப்பப்போ பார்க்குறீங்க? இப்போ நான் இதற்கு உதாரணம் இல்லைன்றதை தான் நான் சொல்லிட்டேனே. எதிர்பார்ப்புகள் இருப்பவர்கள் இந்த உலகத்தில் இருப்பார்கள், அது இயல்பு. ஆனால் நான் சொல்ல வருவது அது அல்ல. அந்த எதிர்பார்ப்புகளை தாண்டிய கடமைகளை ஆற்றுகிற மனிதர்கள் இந்த உலகத்தில் ஒவ்வொரு இடத்திலும் நமக்கு தென்படுகிறார்களா இல்லையா? அதுதான் என்னுடைய கேள்வி. குரு ஞானாம்பிகாவினுடைய ஆசிரியர் பணியை பற்றி சொன்னீங்களே கவிதா, முல்லை டீச்சர்னு ஒரு டீச்சரை பற்றி கேள்விப்பட்டீங்களா? ராணிப்பேட்டில் ஜனவரி 2020 அந்த அம்மா பாடம் நடத்திட்டு இருக்காங்க. அப்போ ஸ்கூல்லாம் இருந்தது. பக்கத்து வீட்டில் கேஸ் சிலிண்டர் லீக் ஆயிருக்கு. அந்த ஸ்மெல்லு வந்த உடனே இந்த முல்லை டீச்சர் என்ன பண்ணியிருக்காங்க, 26-27 குழந்தைங்க அத்தனை பேரையும் வெளியில் அனுப்பிச்சிருக்காங்க. வெளியில் அனுப்பிய எல்லா பிள்ளையும் அனுப்பிச்ச உடனே அந்த கேஸ் சிலிண்டர் வெடிச்சு சுவர் இடிஞ்சு அந்த அம்மா மேலே விழுந்துருக்கு. சார் 1 வருஷமா அந்த அம்மா பெட்டில் இருக்கு சார். 6 பிளேட்டு காலில் வச்சுருக்காங்க. நடக்க முடியாது, படுக்க முடியாது. இப்போ நான் கேட்குறேன், அந்த டீச்சரினுடைய கடமை என்ன? பாட சொல்லி தருதான கடமை. சம்பளம் தர்றாங்க, பாட சொல்லி தருவது கடமை அந்த டீச்சருக்கு. அந்த கடமையை தாண்டி என்னிடம் படிக்கிற குழந்தைகளினுடைய உயிர் என்னுடைய பொறுப்புன்னு அந்த நிமிஷத்தில் முடிவெடுத்தாங்களே, அந்த கடமைக்கு தனக்கு என்ன கிடைக்கும்னு நினைச்சு அந்த முடிவை எடுத்தார்கள் என்று நான் கேட்கின்றேன். இப்போ தமிழ்நாடு அரசு விருது கொடுத்துருக்கு, அதெல்லாம் அப்போ யோசிக்க முடியுமா? சிலிண்டர் ஸ்மெல்லு வருது, வெடிக்க போகிறதுங்க போது எனக்கு நாளைக்கு விருது கொடுக்கும் கவிதாவாக இருந்தால் உட்காந்து யோசிச்சிருப்பாங்க. அந்த நிமிஷத்தில் எனக்கு ஒரு இல்லை அன்னைக்கு மாத்திரம் முல்லை டீச்சர் அதை செய்யலைனாக்க ராணிப்பேட்டை இன்னொரு கும்பகோணம் ஆயிருக்குமா இல்லையா? அப்போ அந்த நேரத்தில் தன் உயிர் முக்கியமல்ல என்று முடிவெடுக்கிற மனிதர்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். அது சாத்தியம் என்று நாங்கள் சொன்னால் இதுக்கு பிறகு வேற ஒருத்தர் பேச போறார். துறவிகள் கூட மரியாதையை எதிர்பார்க்கிறார்கள். தம்பி அப்படி சொல்லலாமா நீங்க? இந்த தேசத்தினுடைய ஆன்மீக துறவியான காந்தி நவகாளி யாத்திரைக்கு போகிறார் நண்பர்களே. அவர் அங்கே வந்தால் அவருக்கு தந்தி வர்றது. நீங்க நவகாளி யாத்திரைக்கு நடந்து வந்தால் பாதையிலே முள்ளை போடுவேன் என்று தந்தி அடிக்கிறார்கள். காந்தி பதில் சொல்லுகின்றார், நீங்கள் முள்ளை போட்டால் நான் செருப்பில்லாமல் நடந்து வருவேன் என்று காந்தி பதில் சொல்லுகின்றார். நவகாளி யாத்திரைக்கு காந்தி போன போது நரகளை தூக்கி போட்டார்கள் சகோதரர்களே, நரகளை அவர் மீது தூக்கி போட்டார்கள். எதை தூக்கி போட்டாலும் என்னுடைய கடமை என்பது இந்த நாட்டில் எந்த விதமான ஒற்றுமைக்கும் சேதம் இல்லாமல் இருப்பது என்று அந்த இடத்திலே உட்கார்ந்தார் காந்தி என்று சொன்னால், துறவிகள் மரியாதையை எதிர்பார்க்கிறீர்கள் என்று எந்த துறவியை வைத்து சொல்லுகின்றேன்? நீ என் மேலே எதை தூக்கி போட்டாலும் என்னுடைய கடன் இதுதான் என்று வாழ்ந்த துறவிகளால் பொலிந்த பூமி இது வக்கீல் சார். உங்களுக்கு தெரியுமா? சுலோச்சன முதலியார் பாலத்தால் அவருடைய பரம்பரைக்கு என்ன கிடைச்சது? எதுவும் கிடைக்கல, எதுவும் கிடைக்கல. இதுக்கே இவ்வளோ எமோஷன் உங்களுக்கு? நாங்கள் எங்கள் சென்ன பாஷையில் பேசுவோம், இதுக்கே இவ்வளோ தம் கட்டுற அடங்குங்க. ஆனால் தன் குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கணும்னு நினைச்சு அவர் அந்த பணத்தை கொடுக்கல என்பது தான் நாங்கள் சொல்ல வருகிற விஷயம். நீங்கள்லாம் மதுரைக்காரங்க தானே, உங்களுக்கு தெரியாதா? பென்னி குவிக் எதுக்காகம்மா இங்கிலாந்துக்கு போய் தன்னுடைய ப்ராப்பர்ட்டியெல்லாம் விற்று இங்கே முல்லை பெரியார் அணையை கட்டினாரே, எதுக்காக? அவருக்கு கொடுத்த சம்பளத்துக்கு அணை கட்டினாரு, அணை உடஞ்சிருச்சு. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொன்னால் போர் நிறுத்திக்கோன்னாங்க. ஐயோ, இந்த பணியை பாதியில் விடக்கூடாது, ஏன்னா 2 லட்சம் ஏக்கர் விவசாயம் பாதிக்கப்படும் என்று ஊருக்கு போய் தன்னுடைய ப்ராப்பர்ட்டியை தன்னுடைய சொத்தை விற்று இந்த நாட்டுக்கு முல்லை பெரியார் அணையை கட்டின போது பென்னி குவிக்கு தெரியுமா இந்த நாடு அவருக்கு பாராட்டு விழா நடத்தும்னு? அதை பற்றிய எண்ணமே இல்லாமல் தான் அவர் அதை செய்தார். அதனால் தான் சொல்லுகின்றோம் அது சாத்தியம் என்று. ஒவ்வொரு மனிதனுக்கும், இந்த மண்ணிலே பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் மக்களே 3 கடமை இருக்கிறது. குடும்ப கடமை இருக்கிறது, சமூக கடமை இருக்கிறது, 3வதாக நம்முடைய ஆன்மாவுக்காக நாம் செய்கின்ற தன்னறம். அதைத்தான் கிருஷ்ணன் கீதையிலே ஸ்வதர்மம் என்று சொல்லுகின்றான். அதனுடைய நல்ல தமிழ் சொல் தன்னறம். ஆன்மாவுக்கான கடமை 3 கடமை இருக்கிறது. இந்த 3 கடமையையும் பலனை எதிர்பாராமல் செய்கிறவர்கள் இருக்கிறார்களா இல்லை? இவ்வளவுதான் கேள்வி. குடும்ப கடமை சார், துபாயில் 50 டிகிரி வெயிலில் ரூஃப் போட்டுட்ருக்கான் சார் எங்கள் சகோதரன், தமிழ்நாட்டை சேர்ந்தவன். 28-29 வயசு. எப்படா துபாய்க்கு வேலைக்கு போனேன்னா 10 வருஷம் முன்னாடி போனேன்கான்றான்.
10 வருஷம் முன்னாடி துபாய்க்கு போய் 50 டிகிரி வெயில்ல அங்கே வேலை செஞ்சுட்டு ஒன்றுமே இல்லாமல் அப்படியே இழைச்சி கருத்து என்னடா பண்ண பணத்தெல்லாம்னா அக்கா தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண வேணாமான்னு கேட்குறான். அக்கா தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும்னு செய்கிறாங்களே, அக்கா தங்கச்சிட்ட பதிலுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்க? ஒன்றும் கிடையாது. எனக்குன்னு ஒரு கடமை இருக்குது, நான் செய்யணும், அவ்வளவுதான். அம்மான்னு வந்துட்டா பதிலுக்கு ஒன்றை எதிர்பார்க்க முடியாதான்னு கேட்குறீங்களே கவிதா. நான் உங்களை பதிலுக்கு பார்த்து இந்த கேள்வியை கேட்கின்றேன். என்னுடைய அலுவலகத்துக்கு பக்கத்தில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்குங்க. நான் மேலே ஜன்னல்லேருந்து பார்க்குறேன், ஒரு 18 வயசு பொண்ணு சட்டையும் ஒரு லுங்கியும் கட்டி ஒரு போஸ்ட்டில் கட்டி போட்டு வச்சுருக்க அந்த பொண்ணை. மனசு கேட்காம என்னோட ஆஃபீஸ்லேருந்து ஓடி வந்து யார் இந்த பொண்ணை கட்டி போட்டு வச்சுருக்குன்னு பார்த்தா அந்த பொண்ணு கொஞ்சம் மனநிலை பிறந்த ஒரு குழந்தை. அவ 18 வயசு குழந்தை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. யார் கட்டி போட்டு வச்சிருக்குன்னு நான் கத்துறேன். அந்த பொண்ணு என்னுடைய தாய் வருகிறாள். அம்மா நான் தாம்மா கட்டி போட்டு. ஏம்மா பிள்ளைய கட்டி போட்டு வச்சிருக்கா? அறிவு இருக்கா அவனுக்கு? அம்மா பாண்டை தூக்கிட்டு அங்கே போகிறதுக்குள்ளே எங்கேயா ஓடி போயிடுறதும்மா. நான் நல்ல நிழலாக பார்த்து தாம்மா கட்டி போட்டிருக்கேன். விலைக்கு சோறு கொடுக்குறேம்மா. கட்டி போடலன்னா ஓடி போயிடுதுமா. எனக்கு தாங்கலைங்க. நான் வீட்டில் விட்டுட்டு வர வேண்டியதானம்மா. ஏம்மா எங்கே கூட்டிகிட்டு வர? என்ன பதில் சொன்னால் தெரியுமா நண்பர்களே? என்ன பதில்? 18 வயசு பிள்ளைங்க வீட்டில் தனியாக விட்டால் கண்டதும் வந்துருங்க. வீட்டுக்கு தனியாக விட முடியாதுங்க. பெருமக்களே, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், உயர் பதவியிலே இருக்கிற பெண்ணுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத இந்த சமூக சூழலில் மனச்சிதைவு அடைந்த ஒரு பெண்ணை ஒரு தாய் கண்ணை போல பாதுகாக்கிறாளே, எதற்கு? அந்த குழந்தை, அந்த 18 வயசு குழந்தை தன்னோட அம்மாவை பார்த்து அம்மா நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுன்னு நினைச்சா நடக்குமா? அந்த பிள்ளை படிச்சு இவளுக்கு பட்டுப்படவையும் வைர நெக்லஸும் வாங்கி கொடுக்கும்னு நினைச்சா அது நடக்குமா? ஆனால் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி ஒரு பேர குழந்தைய அம்மா கையில் கொடுக்க கூட அந்த குழந்தையால முடியாது. ஆனால் இது எதையுமே எதிர்பார்க்காமல் அந்த குழந்தைக்காக உயிர் வாழ்கிறாளே ஒரு தாய், அவள் கடமையை செய்கிறாளே, எதை எதிர்பார்க்கிறாள்? அவள் ஒற்றை தாயா? ஆட்டிசம் வந்தவர்கள், மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி வந்தவர்கள் எத்தனை குழந்தைகளை லட்சக்கணக்கான தகப்பன்களும் தாய்மார்களும் நெஞ்சத்திலே சுமந்து வாழ்கிறார்கள். அந்த பிள்ளைகள் பதிலுக்கு என்ன செய்ய முடியும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அப்போ குடும்ப கடமையை செய்கிற போது எதையும் எதிர்பாராமல் செய்ய முடியுமா, முடியாதா? அடுத்து வர்றவர் பதில் சொல்லணும். இதுக்கு சும்மா கையில பேனா வச்சுட்டு பிரயோஜனம் இல்லை. ஆனா என்னை சுற்றி இருக்கிற சமூகத்துக்கு நான் ஆற்ற வேண்டிய ஒரு கடமை இருக்கேன். அதுக்காக சொல்றேன். ஏனென்றால் இந்த மண்ணிலே வந்த வேதம் இது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று எங்களுடைய தாத்தா இந்த மண்ணில் ஒரு வேதத்தை சொல்லி இருக்கிறாரு. என்னை சுற்றி இருக்கிற உயிர்களை காப்பாற்றுவது என்னுடைய கடமை என்று நினைத்து செய்கிறவர்களை நீங்கள் பார்த்ததில்லையா? சமூக கடமை. மூன்றாவதும் முத்தாய்ப்பானதுமானது. நீங்கள் கவிதா பேசுகிற போது நிறைய பேர் சொன்னாங்க, ஏன் எங்கள் நடுவரை பற்றி சொன்னீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே எங்கள் நடுவரை பற்றி தெரியும். அவரை பற்றி பேசினாலும் அவருக்கு பிடிக்காது, அவர் அதை விரும்பவும் மாட்டார். இருந்தாலும் அவங்க சொல்லிட்டதுனால நான் பதில் சொல்கிறேன். நீங்கள் எப்போ வேணால் எங்கள் நடுவர் வீட்டுக்கு போங்க, அதுக்குன்னு எல்லோரும் போயிடாதீங்க. எப்போ வேணால் போங்க. மத்தியானம் சாப்பிட்டுட்டு அந்த 1 hour தவிர மற்ற எந்த நேரத்துக்கு வேணால் நீங்கள் போங்க. நான் உங்கள்கிட்ட சேலஞ்ச், சவால். என்ன பண்ணிகிட்ருப்பார்? ஒரு நாற்காலியில் உட்காந்து படிச்சுட்டு இருப்பார். முத்தான அழகான கையெழுத்தில் குறிப்பெடுத்துட்டு. அவங்க வீட்டம்மா கேட்டிருக்க மாட்டாங்க, எதுக்குயா இன்னும் எழுதிட்டுருக்க? பத்மஸ்ரீ தான் கொடுத்துட்டாங்க, இன்னும் எதுக்கு படிக்கிறேன், இன்னும் எதுக்கு எழுதுற? கேட்பாங்களா மாட்டாங்க? உனக்கு என்ன கிடைக்கும்? அதுவும் முத்தா கையெழுத்துங்க, அழகழகாக எழுதுவார். அவருக்கு அந்த குறிப்புகளை நாங்கள் யாராவது பயன்படுத்துவாங்களான்னு அவருக்கு தெரியாது. ஏன் அதை செய்கிறார் என்றால் அது அவருடைய ஆன்மாவினுடைய கடமை. அதனால் அதை செய்யாமல் இருக்க முடியாது. அதைத்தான் கண்ணன் கீதையிலே சொன்னான். எது உன்னுடைய ஸ்வதர்மமோ, எது உன்னுடைய ஆன்மாவினுடைய தன்னறமோ, அதை நீ செய்கிற போது அதிலே வருகிற பலன்களை நீ பார்க்க மாட்டாய் என்று சொன்னான். பார்க்கவே தோணாது. ஐயா, ஜெர்மனியில் மிகப்பெரிய இசை கோப்பாளர் ஒருத்தர் இருந்தார். பா அவருடைய பேர். பா 17th century இருந்தார். பீத்தோவனுக்கு நேராக பேசப்பட்டவர் அவர் பெரிய மியூசிக் கம்போசர். என்னாச்சு, கண் இல்லை. அப்போ கேட்ராக்ட் ஆப்ரேஷனே கிடையாதான் டாக்டர் அந்த காலத்தில். அவர் கண் இல்லை, உடம்பும் சரியில்லை, நகரவே முடியாது. அப்படியே ஒரு பெட்டில் போட்டு வச்சுட்டு வீட்டில் எல்லாம் பெரிய வீடு, மாளிகை மாதிரி வீடு, அப்படியே மரணத்துக்காக காத்திருந்தார். அவருடைய ரூமுக்கு வெளியில் அவரோட பியானோ இருந்தது. ஒரு நாள் அவர் பையன் வந்தான். என்ன பண்ணான், இவருடைய இசை கோப்பு ஒன்று ஒரு 2 நிமிஷம் அவன் பியானோவில் வாசித்தான்.
வாசிச்சவன் கழுத பைய திடீர்னு என்ன வந்ததோ பாதியில் விட்டுட்டு அப்படியே போயிட்டான். அவன் கேர்ள் ஃப்ரெண்டு கூட்டாலும் என்ன ஆச்சோ தெரியல, பாதியில் போயிட்டான். இப்போ இசை வல்லுநர்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் இருக்கு. அதுதான் அவர்களினுடைய அறம், அதுதான் அவர்களினுடைய ஸ்வதர்மம். இசைக்கோப்பு பாதியில் நிற்கக்கூடாது என்று அவர்களுக்கு ஒரு அறம் இருக்கிறது. இந்த பா என்ன பண்ணாரு, கூப்பிட்றாரு, எல்லாரையும் கூப்பிட்றாரு, யாருமே வரல. தன்னுடைய முயற்சியால் கட்டிலிருந்து தன்னைத்தானே கீழே தள்ளி கொண்டார். தவழ்ந்து 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 பியானோவை அடைந்தார். பியானோவில் ஏந்து உட்கார்ந்து அவன் விட்டதிலிருந்து அந்த இசைக்கோர்வையை முழுவதுமாக வாசித்து முடித்து அந்த இடத்திலேயே மரணமானார். நான் உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி, அப்படி அவர் வாசிச்சப்போ யார் கை தட்டியிருப்பாங்க? கூப்பிட்டதுக்கே அவன் எந்த நாதியும் வரல. இவர் பியானோவில் வாசிச்சதுக்கு யாரா கை தட்டியிருப்பாங்களா? கிராமி அவார்டு கொடுத்துருப்பாங்களா? அவருக்கு இசைக்கான விருது கிடைச்சிருக்குமா? எதுவுமே கிடைக்காதுன்னு தெரிஞ்சு எதுக்கு சார் அவ்வளோ கஷ்டப்பட்டு போய் வாசிச்சார்? ஏனென்றால் ஒரு கலைஞனால் தன்னுடைய கலையை நிறைவு செய்யாமல் இருக்க முடியாது. அதுதான் அவன் ஆன்மாவினுடைய ஸ்வதர்மம், அதுதான் அவனுடைய கடமை, அதுதான் அவனுடைய தன்னறம். பிரகதீஸ்வரர் கோயிலில் போய் பாருங்க, அந்த கோயில் விமானத்தினுடைய மறைவில் சிலைகள் இருக்கும். அதுக்கு யாருமே போக முடியாது. அந்த சிலைகள் கண்ணுக்கு அவ்வளோ தெரியவும் தெரியாது. அந்த சிலைகளினுடைய கால் பகுதி நரம்பை அந்த சிற்பி அவ்வளவு அழகாக செதுக்கியிருப்பான். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், யார் பார்ப்பதற்காக அதை செதுக்கி இருக்கிறார்? நரம்பை செதுக்கிற என்ன செதுக்காட்ட என்னங்க, காசை ராஜா கொடுத்துருவாரு தானே. ஆனால் அந்த சிற்பியனுடைய தன்னறம் அதை செய்யாமல் அவனை இருக்க விடாது. இந்த உலகத்தில் என்னுடைய ஆன்மாவுக்கான கடமைகளை செய்கிறவர்கள் எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் கடைசி வரை அப்படித்தான் இருப்பார்கள். அப்படி இருக்கிறவர்களை பார்த்துத்தான் குமரகுருபரர் சொன்னார், மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் தொஞ்சார், எவ்வவர் தீமையும் எதிர்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாயினார் என்று சொன்னார். அவனுக்கு சாப்பாடு வேணாம், தூக்கம் வேணாம், எல்லாரும் அவனை தூற்றினாலோ பாராட்டினாலோ அவனுக்கு அதை பற்றி கவலை இல்லை. தன்னுடைய வேலையை செய்வது ஒன்று மாத்திரமே கருத்தாயிருக்கிற கருமமே கண்ணானவர்கள் காலகாலமாக இருந்திருக்கிறார்கள், இருக்கிறார்கள், இனிமேலும் இருப்பார்கள். அவர்களால் மட்டுமே இந்த பூமி வாழும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கின்றேன். இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, சிறப்பு விருந்தினர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொடுத்தேன். மிகவும் நெருக்கடியான நேரத்தில் நான் பேசுகிறேன். ஏன்னா இப்போது நான் என் கடமையை செய்யலாம், ஆனால் உங்கள் எதிர்பார்ப்பு என்னன்னு தெரியாமல் செய்யக்கூடாது. உண்மையிலேயே அந்த அணி பேசின பிறகு நீங்கள் எல்லாருமே நெகிழ்ந்துட்டீங்க. பல பேர் அழுதாங்க. டாக்டர்லாம் அழ வச்சிட்டார். வழக்கமாக ஊசி போட்டு தான் அழ வைப்பாங்க, பேசி அழ வச்சது இன்னைக்கு தான் நான் பார்த்துருக்குறேன். குரு ஞானாம்பிகா அவர்கள் வண்டு ரீங்காரம் இட்டது இப்போ பேசினாங்களே மேடம், அவங்க அப்படி ஒரு கிண்டலாக என்னைய நிறைய பேசியிருக்கிறாங்க. குடும்ப கடமை, எதையும் எதிர்பார்க்காமல் நீங்கள் செய்கிறீர்கள் அல்லவா அப்படின்னு பாரதி மேடம், அடுத்து வருகிறவர் பதில் சொல்ல வேண்டும். எனக்கு தான் என் ஊரில் சவாலாக வருது. ஒரே ஒரு விஷயந்தான், நான் எதிர்பார்க்காமல் என் கடமையை செய்யலாம், ஆனால் பசங்க எதிர்பார்க்குறானே, எதிர்பார்க்குறானா இல்லையா? அப்பா என்னம்மா அது வச்சிருக்கியான்றான். அவர் 100 கோடி சேர்த்துருக்கிறாரு, இம்புடுத்தானான்றான். அப்படின்னா இந்த வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்கிறது. இதைத்தான் எங்கள் அணியில் சொன்னோம்னா, எவ்வளவு ஒருத்தரை சாதாரணமாக நினைக்கிறீங்க நீங்கள். அவர் பென்னி குயிக், அவர் ஊரில் இருக்கிற சொத்தெல்லாம் விற்றுட்டு வந்து கட்டினாருங்க. அப்படி ஒருத்தர் மனுஷன் இருந்திருக்கிறார். அவங்களால நாங்கள் இல்லைன்னே சொல்லலை. இப்போ தண்ணி தானே திறக்க விட சொல்கிறேன், அதே திறக்க மாட்டேங்கிறாங்க. சார் சொத்தையே விற்க சொல்ல மட்டும் தண்ணி திறந்து விடியான் பிரச்சனை ஆயிருந்தா. தண்ணியே திறக்காத ஊரில் பென்னி குயிக்கை பற்றி என்னம்மா லாபம்? காந்தி, கிருஷ்ணமார், ஜெகநாதன், அப்புறம் அந்த அம்மா ஏதோ சொன்னாங்க, என் கடன் சொல்லி ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான் அப்படியெல்லாம் சொன்னாங்க. உடனே அதுக்கு அவங்க ஒரு பதில் சொல்கிறாங்க, இப்போ கடன்றது ஒரு பிரச்சனையே இல்லைம்மா, அது கவர்மெண்ட் தள்ளுபடி பண்ணுற விஷயம். இன்னும் ஒரு வாரம் எலெக்ஷனை தள்ளி போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் பக்கத்து வீட்டில் வாங்கின 10 ரூபாயை கூட தள்ளுபடி பண்ணிப்பாங்க.
காரணம் என்னன்னா, எதிர்பார்ப்பே இல்லாமல் நாடு நடக்குதா இல்லையா? என்ன நாட்டில் என்ன சூழல்ல என்ன பேசுகிறோம்னு பாரதி மேடம் வந்த உடனே சொன்னாங்க, வக்கீல்களை எதிர்த்து நான் பேசுவதில்லை. அது சொன்னதுலேயே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா பேசினா வில்லங்க வரும். இவர் நல்ல தம்பி, பொதுவாக சொல்கிறேன், பேசினா வில்லங்க வரும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நீங்கள் எதிர்பார்ப்புன்னு உடனே என்ன நினைக்கிறீங்கன்னா, பாசிட்டிவ் மட்டும்தான் எதிர்பார்ப்புன்னு நினைக்கிறீங்க. நெகட்டிவாக ஏதாவது நடந்தாலும் அதுவும் எதிர்பார்ப்பு தான். உண்மையா இல்லையா? அது நான் ஒருத்தர் உன்னை பற்றி பேசுகிறேன், பேசினோடனே எனக்கு பின்னாடியே ஆள் அனுப்பிட்டாங்கன்னு வைங்க, சொல்லி கிள்ளி கொடுத்துடாதீங்கய்யா, அதுவே எதிர்பார்ப்பு தானுங்க. இது எல்லாம் தெரியும் சார். கீதை உபதேசிக்கப்பட்ட இடம் எது? நேரடியாக கிருஷ்ண பரமாத்மா போர்க்களத்தில் சொல்கிறார். பாண்டவரும் கௌரவரும் நிற்கிறாங்க, நடுவில் ரதம் நிற்கிறது. அங்கே வந்து ரதத்தை நிறுத்திய அர்ஜுனன், இதோ இந்த பக்கம் பார்த்தால் ஆசிரியர் இருக்கிறார், உறவினர்கள் இருக்கிறார்கள், என்னோடு படித்தவர்கள் இருக்கிறார்கள், இவர்களை எல்லாம் போரில் கொன்றுவிட்டு நான் என்னத்தை சாதிக்க போகிறேன்னு சொல்கிறான். இந்த சூழலில் தான் கிருஷ்ண பரமாத்மா அவனை, அர்ஜுனனை ஒரு சீடனாக ஏற்றுக்கொண்டு உபதேசிக்கிறார். இது பக்தனுக்கு அருளப்பட்ட ரகசியம், அப்படித்தான் அதை பெரியவங்க சொல்கிறாங்க. அங்கேயே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. கீழே போட்ட காண்டீபத்தை திரும்ப எடுக்கணும்னு, அர்ஜுனன் எடுக்கணும்னு பகவான் கிருஷ்ணர் எதிர்பார்த்து தான் கீதையே சொன்னார். நான் பாட்டுக்கு கீதை சொல்கிறேன், நீ வில்ல போட்டுட்டு வீட்டுக்கு போன சொன்னார். வில்லின எடடா தம்பி, வில்லின எடடா, அந்த புல்லியர் கூட்டத்தை பூழ்தி செய்திடடான்னு பாரதி சொன்னானே. இந்த வரிக்கு என்ன காரணம், என்ன விஷயம்? அது சொல்லப்பட்ட இடத்திலேயே எதிர்பார்ப்பு இருந்தது. இல்லாட்டி இவ்வளவு காலம் அது பேசப்பட்டு இருக்குமா? இப்போ 2ஆம் அத்தியாயத்தில் 47 உனக்கு ஐயா அழகாக சொன்னார், உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்ய மட்டுமே உனக்கு அதிகாரம் இருக்கிறது, அந்த செயல்களில் பலன்களில் உனக்கு அதிகாரம் இல்லை, அதானே? ஆனால் இதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் சொல்றாரு, குந்தியின் மகனே, நீ போர்க்களத்தில் கொல்லப்பட்டால் வீர சொர்க்கத்தை அடையலாம். ஒருவேளை வெற்றி பெற்றால் இந்த உலகத்தை நீ அனுபவிக்கலாம். போர் செய்வது என்பது சத்திரிய தர்மம், அதனால் நீ உறுதியுடனே எழுந்து போர் புரிவாயாக. அப்படின்னா அவன் முன்னாடி 2 வைக்கிறாரு, ஜெயிச்சாலும் உனக்கு இது கிடைக்கும், தோத்தாலும் உனக்கு இது கிடைக்கும்னு. அப்பவே என்ன பலன் வரும்ன்றதை சொல்லிட்டு தான் கீதையை சொல்லுகிறார். அப்புறம் அவங்க அந்த குரு ஞானாம்பிகா, நதியின் கடமை அப்படியே போவது, காற்றின் கடமை இங்கெல்லாம் சுற்றி வருவது, இதெல்லாம் கடமை கிடையாதுங்க, இது இயல்பு. இயல்பு வேறு, கடமை வேறு. நதியின் கடமை போறதுன்னா அணை கட்டினா உடைச்சிக்கிட்டு போகணும். எனக்கு அணை கட்டுகிறாய், உடைப்பேன், அதுதானங்க கடமை. அப்புறம் அவங்க சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னா, கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தாத கடமையை செய்தார். இல்லம்மா, அவர் இந்தியாவை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாரு, அது ஸ்லிப் ஆகி அமெரிக்கான்னு போயிடுச்சு. அப்படின்னா உங்க எதிர்பார்ப்பு ஸ்லிப் ஆகும், ஆனால் ஏதாவது ஒன்று கிடைக்கும். எதிர்பார்ப்பு இல்லாமல் கொலம்பஸ் போனார். பெரிய ஒரு அரசன்கிட்ட போய் பணத்தை வாங்கிட்டு அவ்வளோ பெரிய கப்பல் பயணம். அந்த காலத்தில் கப்பல் பயணம் போகிறது வெறும் கேம்பஸை வச்சுக்கிட்டு போனோம். இன்னைக்கு நம்ம ஜிபிஎஸ், ஊருக்குள்ளே போகிறதுக்கே கேம்பஸ் வச்சுருக்கிறோம் ஜிபிஎஸ்ன்ற பேரில். போனானா இல்லையா? ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு. இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிக்க வேண்டும், எதிர்பார்ப்பு இல்லாமல் எவனும் இல்லை. இல்லை, கடமையை செஞ்சாங்க. அவர் பெரியவர். ஏன்னா ஐயா வந்து அவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப உருக்கி இருக்கிறார். திணையரிசி அது வந்ததுனால் நானும் அதற்கு திணை அளவு, அது ரொம்ப உண்மையில் சொல்கிறேங்க, இந்த நிகழ்ச்சிக்காக சொல்லலை. தமிழ்நாட்டில் மறந்து போன சில விஷயங்களை நினைவுபடுத்திய பெருமகனார் சிவராமன் அவர்கள். இதையே எங்கள் பாட்டி சொல்லும்போது, நீ எல்லாம் ஒரு ஆள், இதை மனுஷன் சாப்பிடுவானா? இன்னைக்கு 50 பேர் சூப்பர் ஸ்டார் வரைக்கும் அதான் சாப்பிட்றாங்க. இதை நினைவுபடுத்தியவர். அதில் அவர் பங்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒவ்வொருவரும் உடம்பை சரியாக பார்த்துக்கணும்னா திணை சாப்பிட்டா உடம்பு சரியாகும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா இல்லையா டாக்டர்? சரி, வேற ஒன்றும் வேண்டாம், பசி வந்தால் சாப்பிடணுன்றது நமக்கு கடமைங்க இல்லைங்களா? ஆனால் ஏன் இதை சூஸ் பண்ணி சாப்பிட, அதை சூஸ் பண்ணி சாப்பிடுன்றோம்? ஏன்னா ஒவ்வொரு உணவுக்கும் உள்ளுக்குள்ளே போய் என்ன பண்ணணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது.
அப்போ ஒரு செயலுக்கு இன்னொன்று விளையும் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கா இல்லையா? குருஞான நம்பிக்கை ரொம்ப நல்லா பேசினாங்க. பெருமாள் சங்கெடுத்து ஊதுனாதான் மழை பெய்யும். அவங்க சொன்ன கதை தானேங்க. அப்படின்னா சங்க எடுத்து ஊதுனா என்ன எதிர்பார்ப்பு இருக்கா? ஊதலைன்னா ஒரு ஊரில் மழையே பெய்யலை, காரணம் பெருமாள் சங்கெடுத்து ஊதலை. அதானுங்க உங்கள் கதை. இப்போ அதனால் அந்த ஊருக்காரங்கள வேறு ஊருக்கு போயிட்டாங்க. இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, பெருமாள் சங்கெடுத்து ஊதுனா ஒரு ஊரில் மட்டும் மழை பெய்யுமா, இல்லை உலகம் முழுக்க பெய்யுமா? பெருமாள் என்பவன் உலகளந்த பெருமாள். அவன் இங்கே நின்னாலும் இந்த அவன் வாயை திறந்தா உலகம் தெரியும்னா, இங்கே ஊதுனானா எல்லா இடமும் தெரியுமா இல்லையா? ஆமாம், நிச்சயமா. இப்படிலாம் கதை சொல்லித்தான் எல்லா எதிர்பார்ப்புகளையும் ஒன்றுமில்லாமாக்கிறது. சமயம் இப்படியெல்லாம் சில விஷயங்களை நமக்கு சொல்லி நம்மளை பக்குவப்படுத்தும். அதை எடுத்து வச்சுக்கிட்டு நீயும் அப்படி இருந்த அந்த உலகத்தில் உள்ளத்தனையது உயர்வு. நானே திருவள்ளுவன். உயர்வு என்பது உன் உள்ளத்தில் நீ உள்ளுவதெல்லாம் உயர்வு உள்ளல். அது எங்கிருந்து வரும்? எதிர்பார்ப்பு இருந்தால் தானே வரும். சரி, இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு விஷயங்க, கடமையை செய் பலனை எதிர்பாராது. இது சிரமம்னு நாங்கள் சொல்கிறோம், அவங்க சாத்தியம்ன்றாங்க. ஸ்வாதி மோகன் ஒரு பொண்ணு, எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சிச்சு. மார்ஸ் பர்சிவியரன்ஸ், மார்ஸ் பெர்சி, அதை பற்றி பாரதி மேடம் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. 2013 போட்ட திட்டம் 2021 மார்ஸில் 47 கோடி மைல் தாண்டி இறங்கியிருக்கு. நல்லா யோசிங்க, ஒவ்வொரு நிமிடமும் என்ன நடக்கும்னு பக்காவாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இது சரி, ஏற்றி விடு ஒரு ராக்கெட், அங்கே போய் என்ன மாதிரி ஆகட்டும், இறங்குனா இறங்குது, இல்லாட்டி போயிட்டு போகுது. இல்லை, 5 லட்சம் வரிகள் கோடிங் கம்ப்யூட்டரில், 5 லட்சம் வரிகள். ஒரு சின்ன மைன்யூட் மிஸ்டேக் இருந்தால் கூட அதை ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். அப்படின்னா ஒரு டார்கெட் வைத்து வாழ்வதால் தான் உலகம் முன்னேறி இருக்கிறது. எதையும் எதிர்பார்க்காமல் இருக்க முடியாது. சார், நம்ம மக்கள் பள்ளி விழுந்தா கூட பலன் பார்ப்பான் சார். இவனை போய் கடமையை செஞ்சுட்டு பலனை பார்க்காதன்னு எப்படி சார்? பள்ளி கடமைக்கு அது விழுகுதியா, அதுக்கு நீ ஏன்டா பலன் பார்க்குறேன்னா? இல்லைங்க, அதுக்கு அதனால் எனக்கு ஏதாவது வருமானு பார்க்க. குரு பெயர்ச்சியான பலன் பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் பள்ளி விழுந்தா பலன் பார்க்குற நாட்டில் போய் பலனை எதிர்பாராது அப்படின்னா பள்ளியை தூக்கி நம்ம தலையில் போட்டு போயிடுவான். பள்ளியை இல்லை, பழியை போட்டு விடுவான். ஐயாவுக்கு பத்மஸ்ரீ கொடுத்தாங்க, அந்த பாப்பம்மாள் அம்மாவுக்கு பத்மஸ்ரீ கொடுத்தாங்க. 105 வயதுங்க, ஒரு நூற்றாண்டு கண்டவர். ஏறக்குறைய அவர் வாழ்க்கையில் 2 பேண்டமிக்கை பார்த்துருப்பார். 2019, 1918, 2020 பத்மஸ்ரீ விருது உத்தரப்பிரதேசத்தில் வாங்கினவர் பேர் முகமது ஷரீஃப். 25,000 அனாதை உடல்களை எடுத்து ஈமக்கிரியை செய்தவர். ஃபரிதாபாத் நகரத்தில் சமய நல்லிணக்கத்துக்காக இன்றும் உழைத்தவர். அவர் இப்போது உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கையாக கிடக்கிறார். அவர் ஒரு சைக்கிள் மெக்கானிக். ஒரு பைசா சேர்த்துக்கலை. இன்றைக்கு அவருக்கு மருத்துவ உதவிக்கு ஆள் இல்லை. இது எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்கு. அவர் பையன் சொல்கிறான், இன்றைக்கி நான் 7,000 ரூபா சம்பளத்தில் இருக்கேன், எங்கள் அப்பா எதுவுமே சேர்த்து வைக்கலை, இவருக்கு மாதம் 4,000 ரூபா மருந்துக்கே ஆகிறது, நான் எங்கே இருந்து வாங்குறது? ஒன்று ஐயாவுக்கு திருக்குறள் ரொம்ப ரொம்ப அருமையாக சொல்லுவார். திருக்குறளில் தெரிந்து செயல் வகைன்னு ஒரு அதிகாரத்தில் ஒரு திருக்குறள் இருக்குது. அழிவதுவும் ஆவதுவும் ஆகி வழி பயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல். ஒரு செயலை செய்யும் முன்னாடி இதை செஞ்சால் என்ன நடக்கும், எவ்வளவு லாபம் வரும், எவ்வளவு நஷ்டம் வரும்னு தெரிந்து யோசித்து செய்வது தான் சரியானதுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். என் பாட்டுக்கு போவேன், என்ன வந்தாலும் பரவாயில்ல செய்வேன் அப்படின்னு சொன்னால் ஒருவேளை அது அந்த 3 பேருக்கும் நல்லது. இருக்கிற பெருமக்களே, நீங்கள் செய்வதன் காரண காரியங்களை அறிந்து கொள்ளுங்கள். உலகம் போகிற போக்கில் ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு சிவாஜி கணேசன் வசனத்தில் விதை நான் போட்டதுன்னு சொன்னீங்கன்னா ஓத அவன் கொடுப்பான். கீதை வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஒன்று. ஷாஜகானின் பையன் தாரா ஷிகோன்னு ஒருத்தர் இருந்தார், அவுரங்கசீப்பின் சகோதரர். உபனிஷத்துக்களை அவ்வளவு நேசித்தார் அவர். இதை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார். அதிலிருந்து தான் உலகத்துக்கு பல மொழிகளுக்கு உபனிஷத்துக்கள் போச்சு.
அதனுடைய சாரம்தான் சாறுதான் கீதை. உபனிஷத்துக்கள் பசு என்றால் கீதை பால். அத்தனை பெரிய விஷயத்தை கேள்வி கேட்கிற அற்பமானவர்கள் நாங்கள். ஆனால் அந்த யுகத்தில், துவாபர யுகத்தில் சாத்தியமானது கலியுகத்தில் சாத்தியமா என்ற கேள்வியை மட்டும்தான் உங்களுக்கு வைக்கிறேன். அது ஒரு யுகம் தாண்டி விட்டது. யுகங்களை தாண்டி கிருஷ்ணர் வாழ்வார். ஆனால் நாங்கள் அற்பர்கள். எங்களால் அவர் சொன்னதை வாசிக்க முடிகிறது, வாழ்க்கையில் கடைப்பிடிக்கும் போது இடைஞ்சல்கள் வருகிறது. அதனால் கடைப்பிடிக்க முடிந்த ஏதாவது மகான்கள் இங்கிருந்தால் உங்கள் பாதங்களை தொட்டு வணங்குகிறோம், கடைப்பிடியுங்கள். ஆனால் எங்களை மாதிரி சாதாரண மக்களுக்கு இந்த வழியில் நடை போடும்போது கொஞ்சம் அது சிரமமாக தெரிகிறது என்பதை இந்த பெரிய மன்றத்தில் வைத்து உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. என்னையா பேச்சு இது? எவரையும் குழப்பிடும். கொஞ்ச நேரம் யோசிக்க வச்சு, இவர் பேசுகிற பேச்சை கேட்ட பிற்பாடு இயல்பாகவே மனிதன் கொஞ்சம் சிக்கலான ஆளு தான். எல்லாம் அவருக்கு எப்போ உடைமை என்ற ஒன்றை கண்டுபிடிச்சானோ அப்போவே அவனுக்கு சுயம் என்ற ஒன்று வந்துருச்சு. அது கண்டுபிடிச்சிருப்பான். அது வரைக்கும் பொதுவாக தான் கிடந்தான். அது ஒரு கூட்டு வாழ்க்கை தான். அது வர அவனுக்கு அப்படி தான் இருந்தான். அவன் ஒன்றை கண்டுபிடிச்சான், ஒரு உடைமை அப்படின்னு. பெரும்பாலும் ஏற்கலப்பையாக கூட இருந்திருக்கலாம். ஏதோ ஒன்றை கண்டுபிடிச்ச உடனேயே அவன் சுதந்திரம். அதனாலங்க சும்மா நம்ம எல்லாம் அந்த பக்கத்தில் தத்துவமெல்லாம் பேசலாம். ஏதாவது அப்படி இருந்தால் சொல்லுங்க. அவர் கடைசியாக முடிச்சதை பார்த்தீங்களா? திகைக்கிறையா, எல்லாம் நல்லா இருக்கு. உபனிஷத்தெல்லாம் பசுக்கூட்டம், கீதை அதிலிருந்து கொண்டு வந்த பால் யாது? அது பெரிய விஷயந்தான். அதெல்லாங்க நான் அதை வச்சு மோசம்னு சொல்லலை. ஆனால் தகிக்கிறேன், திணறேன், முடியலையா, நடக்காதையா. அதான சாதாரணம். மனுஷங்கிட்ட இருக்கக்கூடிய குணமே அதான். இன்னும் என்ன சொல்கிறாரு வாத்தியார்? நெருக்கி கேட்பான். அவர் என்ன சொல்கிறாரு? வேலையை பாரு, சம்பளம் கேட்காதன்றார். இன்னும் என்ன செய்வான் நம்ம மனுஷன்? கிறுக்கனாக இருப்பானோ? ஏன்னா கூதரே, வேலையை பார்க்கறதே சம்பளத்துக்கு தானடா. சம்பளம் வாங்கிறதுக்கு தானே நீ இவ்வளவு சம்பளம் நீ சொன்ன இருப்பாடு தானே நான் வேலைக்கே வந்திருக்கேன். நான் நீ அப்புறம் சம்பளம் பார்க்காதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்படின்னா ஒன்று யோசிக்கணும். அங்கே நான் போய் பார்க்கறது வேலை. அதுக்கு பேர் கடமை இல்லை, அது வேலை. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில் வச்சுருப்போம். அது வேலை, அப்புறம் பணி, அது தனித்தனியாக இருக்குது. அதுக்கு அது சம்பளத்தை உயர்த்தி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. எவ்வளவு சம்பளம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லும் இருக்கும். இந்த சொற்களுக்கு கூட கொஞ்சம் அளந்து வரும். அதுவும் யார் சம்பளம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ ஒரு ஆலையில் வேலை பார்க்குறவர்கிட்ட அவருக்கு கூலி, அவர் வாங்கிறது கூலி, அப்புறம் சம்பளம், அப்புறம் அவர் பெரிய ஆளாக வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க, அதே சம்பளம்னு சொல்லுவோம். பேக்கேஜ் மொத்தமாக வாங்குறாராம், அள்ளுறாரு, கட்டுறாரு, அது பேக்கேஜ். ஒவ்வொன்றுக்கும் ஒரு வச்சுருக்கிறோம்ல. நம்ம ஐயா இங்கே கோர்ட்டில் போய் விசாரிக்கிறார்ல, இவர் வாங்குகிற ஃபீஸும், சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கார் பாருங்க, அவர் வாங்குகிற ஃபீஸும் ஒன்றும் ஆகுமா? எங்கே ஒவ்வொன்றுக்கும் ஒரு தரம் இருக்குல்ல, சொல்லுக்கும் அப்படி இருக்குதுயா. அதனால் நம்ம போய் பார்க்கக்கூடியது வேலை, அது ஒரு தனி. நான் இங்கே நாம் பேசுகிறது வேலையை பற்றி அல்ல, பணியை பற்றி அல்ல, கடமையை பற்றி பேசுகிறோம். நான் என் வீட்டுக்காக நான் போய் வேலை பார்க்குறேன் பாருங்க, எங்கள் காலேஜில் அங்கே வாங்குகிற சம்பளம் அது வேலைக்கு வாங்கினது.
வீட்டில் எனக்குன்னு சில கடமை இருக்கு. நான் ஒரு கணவனாக என் மனைவி கிட்ட எப்படி நடந்துக்கிறேன், அதுக்கு காசு கிடையாது, அதுக்கு கூலி இருக்காது, அதுக்கு பலருடைய எதிர்பார்ப்பு இருக்கு. என் மாமனார் நல்ல இடத்துல தான் பொண்ணு கொடுத்துருக்கோம், நல்ல மனுஷனாக தான் இருக்கார், நல்லா மேடையெல்லாம் பேசுகிறாரு, பிழைக்க தெரியலன்னு சொல்கிறாங்க, பரவாயில்லை, அது குடும்பம் நடத்துகிறாருல, நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல. இப்போ அவர் எதிர்பார்ப்பு. எங்கள் அத்தை என்னமோ என் பிள்ளை நான் செஞ்ச தவம் கண்ணு கலங்காமல் இருக்கா, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இப்படி இருந்தாலே போதும், எனக்கு போதும், நல்ல மனுஷன், எங்கள் வீட்டுக்காரரை விட அந்த ஆள் நல்லா இருக்கார் நினைப்பாங்க இல்லைங்க. அது எனக்கும் என் மனைவிக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு இருக்கு பாருங்க, அது நான் ஒரு கணவனாக ஆற்ற வேண்டிய கடமை. அதற்கப்பால் நாங்கள் பிள்ளைகளை பெற்றுட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அந்த பிள்ளைகளுக்காக நான் செய்ய வேண்டிய கடமை இது. இதைத்தான் பாரதி லேசா சுதர்மம்னு ஒன்று சொல்லிச்சு, ஒரு சொல்லு. இது வீட்டுக்குள்ளே இருக்கிற கடமை. இதையும் விட மேலே இருக்கு இன்னும். இங்கே கீதை சொல்லுவது இந்த சுதர்மத்தை இல்லை, இதற்கும் அப்பால் என்ன மேலே போகுது. மனிதனை அப்படி அலசி பார்க்குற போது அவங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு 3 குணம் இருக்குது. இப்போ மருத்துவரை கேட்டால் உடம்புகளை பார்த்து சொன்னோன்னு சரி, வாத உடம்பு, பித்த உடம்பு, சிலேட்டும் உடம்புன்னு சொல்கிறாங்க இல்லைங்க. ஐயா மருத்துவர் ஐயா சொல்லிவிடுவார், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உடம்பு இருக்குது. அது மாதிரி இந்த உடம்புக்கு இப்படி இருப்பது போலவே மனசுக்குள்ளே இந்த குணம் இருக்கு பாருங்க, ஆன்மா, அதுக்கு ஒரு 3 குணம், 3 இயல்பு இருக்கு. இந்த 3 இயல்பை பக்குவப்படுத்தணும். அது என்ன 3 இயல்பு என்ன யோசித்து பார்க்குறான். அதையும் தெளிவாக நம்ம வரைஞ்சி கொடுத்துருக்குறாங்க. 1 ரஜோகுணம் அப்படின்னார். என்ன அது ரஜோகுணம்னா, இதில் ஆள் இருக்கான், நான் வேலை செய்ய கூலியை எவனை வாங்கிட்டு போக, ஏய் செத்து போவ, செத்து போவடா, விளங்க மாட்டேங்க நீங்கள், கொன்று விடுங்க, கொன்று. அவனுக்கு வெறி வருது. நேரம் ஆக ஆக அவனுக்கு, ஏண்டா உழைச்சது நான், என்னமோ சொல்கிறான், கிறுக்கு போய் சொல்கிறான், நீ வேலையை செய்ய கூலி கேட்காத, சம்பளம் வாங்காதன்னு என்னமோ சொல்கிறான் அவன். இதுக்கு 10 பேர் கேட்டுக்கிட்டு ஆகா என்ன மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு பேசுகிறான். விளங்க மாட்டேங்கடா நீங்கள், விளங்க மாட்டீங்க, கொன்னுருவேன் அப்படின்னு ஆத்திரம் வசப்படுறான் பாருங்க, அது ரஜோகுணம். ஆவேசம் அவனுக்குள்ள இது எல்லா மனுஷனுக்குள்ளேயும், உங்களுக்குள்ளேயும் உண்டு, எனக்குள்ளேயும் உண்டு. இது நல்ல குணமா? இதான் இப்போ கேள்வி அதுதான். ஏன்னா இது சாங்கி யோகம், அதுக்கு சொல்கிறதே தத்துவ கலை. நீ சும்மா வெறுமனே பேசலை, வாழ்க்கையை பற்றி பேசலை, இங்கே அதையும் பேசலை. உன்னை ஒரு எல்லையிலிருந்து இன்னொரு எல்லைக்கு உயர்த்துவதற்கான ஒரு பணி, அது ஒரு மிகப்பெரிய வேலையாகும். ஏன்னா இங்கே இருக்கிற விஷயம் இருக்கு பாருங்க, கடமை அப்படின்றது ஒரு செயல், அதான் சுதர்மம், செயல். சரி, அந்த செயலை செய்துவது எது? இந்த உடம்பு. உடம்பு செய்து, ஆனால் அதனுடைய பலனை எதிர்பார்ப்பது எது? என் உடம்புக்குள்ளே இருக்கிற ஆன்மா. இங்கே பேசப்படுவது உன் உடம்புக்கான விஷயம் அல்ல, உன் உள்ளத்துக்கான விஷயம், உன் ஆன்மாவுக்கான விஷயம். ஏன்னா உன்னை கீழே இருக்கிற ஒன்றை, நீ ரஜோகுணத்தில் இருக்கின்ற ஒன்றை மெல்ல 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 தூக்கி தூக்கி தூக்கிட்டு போகுது. ஒரு பறவை தன் சிறகுகளால் மெல்ல தன்னுடைய கோழி குஞ்சுகளை அப்படி தூக்கிட்டு தூக்கிட்டு போகிற மாதிரி ஒன்று தூக்கிக்கிட்டு போகுது. அது எது செய்ய போகுதுன்னா, ரஜோகுணம் ஒன்று சொல்லிட்டா, அப்புறம் தமோ குணம் அடுத்த கணம் நமக்குள்ளே இருக்க எல்லாம் இருக்குது. இந்தாப்பா, ஏழையும் வேணாம், உன் கூலியும் வேணாம், போடா, செஞ்சாதானா அவர் சொல்லணுமா, நான் செய்யணுமா, தூக்கணுமா, கொடுக்கணுமா, எப்பா எனக்கு எதுவும் வேணாம், உன்கிட்ட வந்து கேட்டா தானப்பா, வேண்டாயா எனக்கு, நான் பாட்டுக்கு இருக்கேன்,
சிவாய நம, நாராயணா, நான் பாட்டுக்கு இருக்கேன், ஓம் பாட்டு போடா, எனக்கு வேணாயா, உன் கடமையும் வேணாம், ஒரு கழுதையும் வேணாம் அப்படின்னா அது தமோ குணம். அது அதை அது ஒன்றும் செய்ய முடியாது. அது அப்படி ஆள் இருக்கா, ரொம்ப பேர் இருக்கா. அப்படி விடுங்க, நமக்கு எதுங்க அது வம்பு? நீ துட்டு வாங்க போறியாடா, ஓட்டு போட துட்டு வாங்க போறியா, வாங்கிக்க. நான் துட்டு வாங்க மாட்டேன், ஓட்டும் போட மாட்டேன். எதுக்கு? நாங்கள் ஓட்டு போட இவங்க வர போடா அப்படின்னா பாருங்க தமோ குணம். இதுக்கு அப்பால மேலே ஒன்று இருக்கு, சத்துவ குணம்டானா. அதுதான் ரொம்ப பெரிய உயரம். அது மேலே போக போக இது அடிப்படையில் நான் ரொம்ப ஒரு 5 வயசு வரைக்கும் எனக்குள்ளே இருந்த அறியாமை, என்னுடைய ஆசிரியர்கள் சொல்ல 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 எப்படி மனசுக்குள்ளே தெளிவு மெல்ல 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 வந்துச்சோ, அது மாதிரி நான் பிறவியில் இந்த ரஜோ குணத்தில் இருந்தேன், தமோ குணத்தில் இருந்தேன். கேட்க கேட்க கீதையை படிக்க 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 மெல்ல 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 எனக்குள்ளே இருக்கின்ற இந்த அகங்கார மமகாரமாகிய இந்த குணங்கள்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் மெல்ல 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 விலகி 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 அப்பாலுக்கு 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 அப்பாலாய் நான் மேலே 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 பறந்து எனக்குள்ளே ஒரு புதிய ஜீவனாக நான் இன்று ஒரு புதிய மனிதனாக பிறக்கிறேன். அந்த பிறவிக்கான கலை இருக்கு பாருங்க, அதை நோக்கி யாத்திரை இருக்கு. அந்த யாத்திரைக்கு நடத்தி போகிற வரிகள் இந்த வரி. சும்மா எங்கேயோ தூக்கி போட்ட விவகாரம் இல்லை. அது ஒரு மிகப்பெரிய யாத்திரைக்கு உங்களை என்னை மெல்ல மெல்ல நான் நல்ல ஓட்டத்தை ஓடினேன். ஒரு யூதர் அறிஞர் சொல்லுவார், நல்ல ஓட்டத்தை ஓடினேன், போராட்டத்தை முடித்து கொண்டேன். அது ஒரு கம்பீரமான வாக்கியம். ஏன்னா கடைசி முடிவில் என் மனசு சுத்தமாக இருக்குடா, நான் தெளிவாக இருக்கேன்டா, நான் என்ன செய்யணுமோ அதை செய்தேன்டா என்று உங்களாலும் என்னாலும் சொல்ல வைப்பதற்காக ஒரு நண்பனுக்கு நண்பனாக, ஒரு பக்தனுக்கு இறைவனாக நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம், நீங்கள் கற்றுக்கிட்ட முறை அது. அந்த 2 நிலைகளில் நின்றுகின்று ஒரு ஆன்மாவை மெல்ல மெல்ல பக்குவப்படுத்துவதற்காக செய்கிற முயற்சி இருக்கு பாருங்க. இது சும்மா வெறும் வார்த்தைகள் அல்ல, சும்மா முடிச்சிடல. அதனால தான் இந்த வாதி தகராறு வந்தவர்களுக்காகத்தான் முன்னாடியே ஒருத்தர் சொன்னான், தனக்கென வாழா பிறர்க்குரியாளர் உண்டால் அம்மையும் உலகம். முடிஞ்ச இந்த தலைப்புக்கு உரிய விஷயம், தனக்கென்று வாழ மாட்டான் அவன், அவனுக்காக வாழ்ந்தவன் அல்ல, இந்த ஊருக்காகவும் உலகுக்காகவும் அவன் வாழ்ந்தவன். அப்படி மனிதர் இருக்காங்களா? நிறைய எடுத்து சொன்னாங்க. 1922 இந்தியாவில் அப்போ அடிமைப்பட்டு கிடக்கிறான். நம்ம எல்லாரும் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. வெள்ளைக்காரன் அவன் பெரிதாக இந்த ஊருக்குள்ளே வந்து எதையோ சாதிச்சிட போகிறோம்னு நினச்சி நம்ம அடிமைப்படுத்திட்டான். ஆனால் இது எங்களுடைய நாடு, எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று கொடி தூக்கிய பிறகு எப்படி இது மூடச்சனம் இதை எப்படி ஏமாத்திடலாம்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். அவனோடு பக்குவமான ஒரு போர்க்களத்தை மகாத்மா காந்தி தொடங்கி வச்சிட்டார். யுத்தம் போய்கொண்டே இருக்கிறதா. ஆனால் ஒரு கட்டம் வந்த உட்பாடு அவருக்கே தெரிஞ்சு போச்சு, இவன் நம்மளை ஏமாத்துறான், இந்த மக்களுக்கு இவன் சுதந்திரம் கொடுக்க மாட்டான், இவனை நம்பினோம், நாகரிகமாக நம்பினோம், இனி நாகரிகமாக இவன் நம்புவதற்குரியவன் அல்லன், அதனால் இவனோட போர்க்களத்தை தொடர வேண்டுதான்னு சொல்லி, இல்லை இதுவரை வக்கீல்கள் வேலைக்கு போக வேண்டாம், நீதிமன்றங்களுக்கு போய் வாதிடாதீர்கள், ஆசிரியர்கள் பள்ளிக்கூடத்திற்கு போகாதீர்கள், அரசு ஊழியர்கள் பணிகளுக்கு போகாதீர்கள், இளைஞர்கள் வகுப்புக்கு போகாதீர்கள், ஒத்துழையாமை இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை நாம் நடத்தி வெற்றி பெற்றால்தான்
இவன் நமக்கு விடுதலை தருவான் என்று ஓடி தூக்கிட்டார். இப்போ 1922 20 வயது உள்ள ஒரு இளைஞன் பாட்னா வீதிகளில் அப்படியே சுற்றி முழிக்கிறான். அவனுக்குன்னு 20 நாள் தான் இருக்குது இன்டர்மீடியட் எக்ஸாமினேஷன் எழுது. அப்போ இன்டர்மீடியட் இன்னும் 20 நாள் இருக்குது தேர்வுக்கு. ஒரு பக்கம் நாட்டு தலைவர்களெல்லாம் தெளிவாக ஆணை சொல்லிட்டாங்க. வீட்டு கடமை என்ன, இவனுக்கு பரீட்சை எழுதணும். ஆனால் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகாதே, அரசு வேலையை பார்க்காதே என்று நாடு சொல்லுகிறது. நாட்டு தலைமை இப்படி சொல்லிய பிறகு போவதா வேண்டாமா? இந்த 2 கடைவையில் கடந்த திணறாம் மன்னன். பாட்னாவுக்கு அந்த சமயம் 2 பேச்சாளர்கள் வர்றாங்க. டாக்டர் அபுல் கலாம் ஆசாத் ஒரு பக்கம், அவர் ஒரு எல்லையில் பேசுகிறார். இன்னொரு புறம் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. 2 பேரும் 2 எல்லையில் பேசுகிறாங்க. 2 கூட்டத்துக்கும் இந்த பையன் போகிறான். போய் வந்த பிற்பாடு எனக்கு தேர்வு அல்ல, என் நாடுதான் எனக்கு பெரிது என்று சொன்னது மட்டுமல்ல, வாழ்ந்த காலமெல்லாம் நாட்டுக்காக பணி செய்த அந்த மேதை 1977 அன்றைக்கு இந்திய அரசு கொஞ்சம் தகராறாக போய்கிட்டு இருந்தது. அப்போது இந்தியாவில் எப்படியாவது ஜனநாயகத்தை கொண்டு வர வேண்டும், ஒரு சர்வாதிகார போக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த சர்வாதிகாரத்தை எதிர்த்து ஒரு போர்க்கொடி தூக்கிய தலைவனாக நின்றான். 77 அது முடிந்து விற்பாடு மக்கள் எல்லாம் இவரை தலைவராக சொல்றாங்க. அவர் நினைத்திருந்தால் இந்தியாவின் பிரதம அமைச்சராக ஆகியிருக்கலாம். எல்லாரும் அரசியலுக்கு வர சொல்றாங்க. ஆனால் அந்த ஏற்கனவே இருந்த ஆட்சியை கவிழ்த்து விட்டு தோற்கடிக்க விட்டு புதிய அரசு தோற்றுவித்து வேறு ஒருவரை பிரதம அமைச்சராக வைத்துவிட்டு காலமெல்லாம் எந்த பதவியிலும் இல்லாமல் எந்த பணியும் செய்யாமல் அங்கே போய் அரசியலில் நாட்டை காப்பாற்றுவதானுடைய வேலையை தவிர நான் செய்ததற்கு கூலி வாங்குவதல்ல என்று சொல்லி கடைசி வரை அப்படி எதையும் எதிர்பாராமல் பணி பார்த்த செயலாளு ஜெயப்பிரகாஷ் நாராயணன். ஜெயப்பிரகாஷ் நாராயணன் எத்தனை பெரிய மேதை என்பதை அவருடைய வாழ்ந்த சரித்திரத்தை படித்து பார்க்கிற பொழுதுதான் எதையும் இந்த தனக்கென வாழா பிறக்குரியாளராக வாழ்ந்தவர்கள் அப்படி ஒருவர் அல்ல, பலர் உண்டு. உங்களையும் என்னையும் ஒரு ஜெயப்பிரகாஷ் நாராயணனாக மாற்றுவதற்கு, ஒரு மகாத்மா காந்தியாக மாற்றுவதற்கு, ஒரு காரல் மார்க்ஸாக மாற்றுவதற்கு, மேலான இடத்துக்கு கொண்டு போவதற்காக சொல்லுவதுதான் கீதாச்சாரியனுடைய நோக்கம். அதுதான் முடியும். சிரமம்தான், ஆனால் அது சாத்தியம். அவர்கள் சொன்னது போல சிரமம்தான், ஆனால் சிரமம் என்று விட்டுவிடுவதில்லை. எதில் தான் சிரமம் இல்லை, எதில் தான் சிரமம் இல்லை, எல்லாமே சிரமம்தான். ஆனால் முடிவு என்னவோ, சிரமத்தின் முடிவு மகிழ்ச்சி அல்லவா? அதனால் இது சாத்தியம், மிகப்பெரிய சாத்தியம். இல்லை என்றால் மொழியை கடந்து எல்லைகளை கடந்து அந்த வரிகள் உலகத்தின் மிகப்பெரிய ஞானிகளெல்லாம் போய் இதயங்களை தட்டி கொடுத்து வருடி கொடுத்து பாராட்டி கொண்டிருக்க மாட்டார்கள். அதனால் பெரியோர்களே, கீதையின் அந்த வரி சத்தியம், சிரமம் அல்ல, சாத்தியம். நன்றி, வணக்கம்.